June 29 to July 5 அப்படின்னு ஒரு 1 வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர். இதில் நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன், இப்போ இன்னொரு முறை ரிப்பீட் தான் பண்ணுறேன். நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒரு ½ அன் ஹவரில் உங்களோட டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட சப்ஜெக்ட்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்கணும்னு நேற்று நான் சொன்னேன். ஒன்று, டைரக்டாக கொஷின் கேட்குறது. செனாப் நதியின் குறுக்காக கட்டப்பட்டுள்ள உலகின் உயரமான பாலம், தொங்கு பாலம், ரயில் பாலம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு எக்ஸ்கிளமேட்டரி. உலகின் முதல், உலகின் மிகப்பெரிய, உலகின் பெரிய, எப்படியோ ஒரு கொஷின் இந்தியாவின் முதல் அப்படின்னு கேட்கறதெல்லாம் ஒரு ஆஸ்பெக்ட் கொஷின்ஸ். இன்னொரு ஆஸ்பெக்ட் கொஷின்ஸ் எப்படி இருக்கு, வெளியில இருக்கிற ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு நியூஸை வச்சோ டைரக்டா சப்ஜெக்ட்குள்ள கொஷின் கேட்கறது. ஒரு வேக்சின் பத்தி பேசிட்டு இருக்கிறோம், COVID-19 வேக்சின் போட்டோம். அந்த வேக்சின் 1 மில்லியன்ல ஒரு டெத் அன்நேச்சுரல் டெத் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுது, அதுக்கு அந்த வேக்சின் தான் காரணமான டிஸ்கஷன் இருக்கும்போது நம்ம இங்கே வேக்சின்ஸ் பற்றி கொஷின் கேட்பாங்க. நீங்கள் பயாலஜியில் சாப்டர் படிப்பீங்க, டிசீசஸ் அப்படின்னு ஒரு சாப்டர். அதுல இருந்து உங்களுக்கு வேக்சின்ஸ்க்கான பேஸோ இல்லை வேக்சின் எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன மருந்தோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின் கேட்கறதோ இன்னும் டிஎன்பிசி ஃபாலோ பண்ற ஒரு ஃபார்மேட். அப்போ அந்த 2 வே எப்படி ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு 2 வழியில கொஷின்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு டைரக்ட் கொஷின்ஸ் கூட இப்போ நிறைய நம்பர் குறைஞ்சிட்ட மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனா ஒரு 175 கொஷின் ஜிஎஸ் குரூப் 1 கொஷின் பேப்பர்ல கேட்ட கொஷின்ல மினிமம் 25 to 30 கொஷின்ஸ் இந்த மாதிரி நம்ம வெளியில இருந்த பிரச்சனையை கனெக்ட் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு ப்ரூஃபோட நம்மளால எடுத்து பார்க்க முடியும். அதுக்கு நீங்க பேப்பர் கொஞ்சம் ரெகுலரா பார்த்துருக்கணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னால் அந்த மாதிரி சொல்ல முடியும். நிறைய கொஷின் பேப்பரோட எக்ஸாம்பிள்ஸ் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப ஒரு காமன் எக்ஸாம்பிள் 2024 ப்ரிலிம்ஸ் குரூப் 1 எடுத்துக்கலாம். அதுலேயே மண்டல் கமிஷன் பற்றி ஒரு கொஷின் டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொஷின், எப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க, எத்தனை ஹெட்டிங்ஸில் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு 2024 குரூப் 1ல கேட்டிருப்பாங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை எதுக்குங்க நமக்கு இங்கே கொஷின் கேட்கணும் அப்படின்னு வரும்பொழுது அதை நம்ம பத்ம அவார்ட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசத்துல அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸ் பாரத ரத்னா. பாரத ரத்னா பழைய கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு டிஎன்பிசியில் அப்படின்னா, யாருக்கு கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கறது. ஆனா இங்க 2024 பாரத ரத்னா லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்பூரி தாக்கூர், எல்கே அத்வானி, MS சுவாமிநாதன், அப்புறம் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ், இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரண் சிங் உட்பட 5 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல சரண் சிங்குக்கும் கர்பூரி தாக்குக்கும் எதுக்காக சார் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க தான் அந்த மண்டல் கமிஷன் அப்பாயின்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருப்பாங்க. இப்போ இங்க ஒரு சமூக நீதி, இடஒதுக்கீடு இதெல்லாம் பேசுற இடத்துல இந்த மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்டை தவிர்த்து நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியாது. ஓபிசி இடஒதுக்கீட்டை பத்தி பேச முடியாது. ஸோ ஒரு கொஷின் எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. குரூப் 1ல அவ்வளோ டெக்னிக்கலா நம்மளுக்கு என்ன பண்றாங்க, சுத்தி வளைச்சு கொஷின் கேட்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த 2 ஆஸ்பெக்டையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னா கம்பல்சரியா பேப்பர் படிக்கணும். ஒரு நாளைக்கு ½ அன் ஹவருக்குள்ள பேப்பர் படிக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் சிலபஸ் இன்னும் முழுசா படிக்கல, சும்மா ஸ்கூல் புக்ல ஃபுல்லா அட்டை டு அட்டை படிச்சுட்டு இருக்கேன், கிளாஸ்ல என்ன நோட்ஸ் இருக்கோ அதை படிச்சுட்டு இருக்கேன், அட்டை டு அட்டை நான் மனப்பாடமா சொல்லுவேன், வெரி குட், ஆல் தி பெஸ்ட். ஆனால் ஹார்ட் ஒர்க்கிங் அதெல்லாம். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது சிலபஸ்ல இருக்க ஒரு டேர்முக்கு உங்களுக்கு என்ன கிளாஸ் நோட்ஸ்ல நடத்தினாங்க, சிலபஸ்ல இருக்க ஒரு டேர்முக்கு நீங்க என்ன ஸ்கோர்ஸ் புக் எடுத்து படிச்சீங்க, ஸ்கூல் புக் எடுத்து படிச்சீங்க, சிலபஸ்ல இருக்க ஒரு டேர்ம் எப்படி நியூஸோட கனெக்ட் பண்றீங்க அப்படின்றது தான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சிலபஸ்ல இருக்க 7 யூனிட்டுக்கும் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு சிலபஸ்ல அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ஆஸ்பெக்ட்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டே பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை பார்க்கலாம் நீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், June 29 to July 5 கரண்ட் அஃபேர்ஸை நேற்று நம்ம பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில ஸ்லைடை மட்டும் நான் கொஞ்சம் வேகமாக ரன் பண்றேன், அப்படியே பாருங்க. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரா உளவு பிரிவுக்கு புதிய தலைவர் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. இது நம்ம நேத்தே பார்த்தோம், இருந்தாலும் இப்போ இன்னொரு முறை நம்ம அதை ரிப்பீட் தான் பண்றோம். ஓகே, பார்த்துக்கோங்க, நேம் மட்டும் பார்த்துக்கோங்க, பராக் ஜெயின் அப்படின்னு சொல்றோம். ரா உளவு பிரிவு அப்படின்னா என்னங்க, அது RAW, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரா பத்தின ஒரு சில பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்றது 1968ல இதை தொடங்குறாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே சார் செயல்படும்? அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு உளவு அமைப்பு, காவல்துறை ஏதாவது பத்தி யோசிச்சோம்னா ஐபிஎஸ்லாம் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் MHA அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கிடையாது. இந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் டைரக்டா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு கீழே வரும். PMOன்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு தான் இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஒரு வெளியில இங்க நம்ம நிறைய நூல்கள்ல கூட படிப்போம்ல, நாட்டினுடைய தலைவன்
உளவு அமைப்புகளை எவ்வளோ கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னு அதை அப்படியே வச்சு மனசுக்குள்ள வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் 1968 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு கீழே வரும். இவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியாக இவங்க செயல்படுவாங்க இந்தியாவோட. அது என்ன ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, உளவு அமைப்பு அப்படின்றது 2 டைப்பாக இருக்கும். நம்ம ஊரில் ஐபி அப்படின்ற பேரையும் அடிக்கடி கேள்விப்படுவீங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், ரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐபி அப்படின்றவங்க உள்நாட்டுக்குள்ள இருக்கிற அரசாங்கத்தினுடைய அந்த உளவு வேலைகள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்றது வெளிநாடுகளில் மேலே நம்ம சொல்லியிருக்கோம், ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்கிறோம். வெளிநாடுகளில் நடக்கிற செயல்பாடுகள், இந்தியாவுக்கு எதிரான சில செயல் திட்டங்கள், இந்தியா செயல்படுத்த வேண்டிய பக்கத்து நாட்டில் நம்ம பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அங்கே இருக்க மக்கள் மத்தியில் பரப்பி விடுறது அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே இந்த ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்றவங்க தான் பண்ணுறாங்க. இவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம செகண்ட் பாயிண்ட்ல பார்க்குறோம். ஃபாரின் இன்டெலிஜென்ஸ், கவுண்டர் டெரரிசம் தீவிரவாதத்துக்கு எதிரான சில நடவடிக்கைகள், சில செயல்பாடுகள், அதனுடைய பரவல், சில தவறுகளை வந்து கட்டுப்படுத்துவதற்கான செயல்பாடுகள், இந்த கவுண்டர் ப்ராலிஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வைசிங் இந்தியன் பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் அட்வான்சிங் இந்தியாஸ் ஃபாரின் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதையும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இட் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் த செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். அப்படியே ஒரு முறை படிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கோட தலைவர் நியமனம் அப்படின்றத நமக்கு நியூஸ். பராக் ஜெயின் அவர் வந்து மூத்த ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். நிறைய தூதரங்கள்ல வேலை பார்த்தாரு. பஞ்சாப் கேடர் ஐபிஎஸ் அதிகாரியா தேர்வு செய்யப்பட்டவர். இவர் என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குக்கு புதிய தலைவராக தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. யாருப்பா இந்த ஒரு அமைப்புக்கு தலைவர் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்றது நம்ம எந்த டாபிக் கீழே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கணும்னு பாருங்க. ப்ராமினன்ட் பர்சன் அப்படின்ற டாபிக். எமினன்ட் பர்சன் ஆர் ப்ராமினன்ட் பர்சன் அப்படின்னு ஒரு டேர்ம் உங்க சிலபஸ்ல இருக்கும். அந்த டாபிக் இதை நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து ககன்யான் திட்டத்துக்கு உந்து சக்தியா இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. அப்படி ஹெட்டிங்க படிங்க. விண்வெளி வீரர் சுக்லாவுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. அப்போ அவர் எங்க இருந்தாரு, சர்வதேச விண்வெளி நிலையத்துல இருக்காரு. அப்போ ISS அப்படின்னு சொல்றோம், அதை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS. அங்கிருந்து அவர் இந்திய பிரதமரோட உரையாடுறாரு. அது அப்படியே அந்த ஹெட்டிங் ஒரு முறை படிச்சுட்டு அடுத்த நியூஸ் வந்துருங்க. விண்வெளிக்கு இந்திய வீரர் வெற்றி பயணம். அப்போ டிராகன் கேப்சூல் மூலமா, டிராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கிய பயணத்தை புதன்கிழமை தொடங்கினார் அப்படின்னு லாஸ்ட் வீக்ல ஒரு நியூஸும் இருக்கு. அதை ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின், ஸ்பேஸ்எக்ஸ் அப்படின்றவன் தான் இன்னைக்கு வேர்ல்டு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். அதோட தலைவர் தான் எலான் மஸ்க். நீங்க எல்லாரும் நியூஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபால்கான் 9 ராக்கெட் அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே ஃபேக்ட். ஃபால்கான் அப்படின்ற அந்த ஃபால்கான் 9 ராக்கெட் மூலமா அதை விண்ணில் செலுத்தி இருக்கிறாங்க. 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடையும் அப்படின்னு சொல்றாங்க. 1984 ரஷ்ய விண்கலத்தில் இந்திய வீரர் ராகேஷ் சர்மா பயணித்ததற்கு பிறகு முதல் முறையாக ஒரு இந்திய வீரர் விண்வெளிக்கு போயிருக்கார் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஃபேக்ட். ஓகே சார், இதுல அந்த மிஷனுக்கு பேர் என்ன அப்படின்றத நம்ம இங்க ஒரு நியூஸா கொடுத்திருந்தோம். இந்தியாஸ் ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பிகின் வித் லான்ச் ஆஃப் ஆஸ்ட்ரோனட் சுபான்ஷு சுக்லா மிஷன் டு த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஃப்ரம் நாசாஸ் கெனடி ஸ்பேஸ் சென்டர் இன் ஃப்ளோரிடா. அப்போ நாசாவோட கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இந்த விண்வெளி ஆய்வு மையம் ஃப்ளோரிடாவில் அவர் இருக்குன்ற ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிறோம். அங்கிருந்து அந்த ISS-க்கான டிராவலை சுபான்ஷு சுக்லா தொடங்கி இருக்காரு. அந்த மிஷனுக்கு பேரு அக்சியாம் 4 மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் த இந்தியன் ஹேஸ் கான் ஆன் ஆர்பிட்டல் ஸ்பேஸ் சின்ஸ் ராகேஷ் சர்மா. இப்பதான் அந்த நியூஸ்லயும் அதை கொடுத்துருந்தோம். இங்கேயும் அந்த பாயிண்ட் இருக்கு. 1984. அப்ப அந்த மிஷன் எங்க போனோம்னு சொல்லிட்டோம், ரஷ்யாவோட மிஷன்ல என்ன பண்ணியிருந்தாருங்க, ராகேஷ் சர்மா போயிருந்தாரு. இப்போ சுபான்ஷு சுக்லா அப்படின்றவர் போயிருக்காரு. இந்த பாயிண்ட் நம்ம நல்லா கவனிச்சுக்கிறோம். பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆன் போர்டு த ISS அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க ISS அப்படின்றத பத்தின ஒரு நல்ல வியூ எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ISS என்ன ப்ரோக்ராம், எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி இந்தியாவோட டார்கெட் என்ன இருக்கு, 2035 இந்தியாவுடைய மிகப்பெரிய இலக்கு அப்படின்னு சொல்லி பாரதிய அந்தரிக்ஷ் அப்படின்ற ப்ரோக்ராம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கு பேரலா தியான்ஹே அப்படின்ற ஒரு மிஷன், 3 மிஷன். அப்போ நம்ம இங்கே கவனிச்சு கம்பேர் பண்ணிக்கணும். இதை யார் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறா, எதுக்காக இதை பண்றோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த ISS மிஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியும். இப்போ சுபான்ஷு சுக்லா யாருங்க அப்படின்னு நீங்க படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ககன்யான் மிஷன் அப்படின்னு ஒன்று இந்தியாவில இருந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். அந்த மிஷனுக்கு இந்தியாவில இருந்து 4 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ககன்யான் மிஷன். இந்த ககன்யான் மிஷனுக்கு தேர்வு செய்யப்பட்ட 4 பேர்ல ஃபர்ஸ்ட் பர்சன் தான் என்னங்க, சுபான்ஷு சுக்லா அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பர்சன் அங்கத் பிரதாப் அப்படின்னு சொல்றோம். தேர்ட் பர்சன் அஜய் குமார். ஃபோர்த் பர்சன்
அஜித் குமார் அப்படின்னு ஒரு 4 பர்சன். இந்த அஜித் குமார் தமிழ்நாட்டுக்காரரு, அஜய் குமார் கேரளாக்காரரு, அங்கத் பிரதாப்பும் சுபான்ஷு சுக்லாவும் உத்தரப்பிரதேசத்துக்காரங்க 2 பேரையும் மொத்தமா சேர்த்து 4 பேரும் விமானப்படையிலிருந்து நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து இவங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவோட ககன்யான் மிஷன். வாட் இஸ் ககன்யான் மிஷன்? அப்ப இந்த ககன்யான் மிஷனை கொஞ்சம் நாம என்ன பண்ணிடணுங்க, நல்லா கவனிச்சு வச்சுக்கணும். ககன்யான் மிஷன் நாம சொல்லுங்க. பிஐபில செக் பண்ண சார் நேத்து. அந்த ககன்யான் மிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கிற 4 மெம்பர்ஸ்ல நேம் கொஞ்சம் வேற இதுல கொடுத்திருக்காங்க சார். பிஐபில என்னென்ன கொடுத்திருக்காங்க? அஜித் கிருஷ்ணான்னு இருக்கு, இன்னொன்னு பிரசாந்த் பாலகிருஷ்ணா நாயர்னு இருக்கு. இப்போ அஜித் குமார் சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலா அங்க வந்து அஜித் கிருஷ்ணா இருக்கு. அங்கத் பிரதாப் ஓகே, அஜித் கிருஷ்ணா, சுபான்ஷி சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணா நாயர். பாலகிருஷ்ண நாயருங்களா? ஆமாங்க சார், பிஐபில செக் பண்ண நேத்து. ஓகே, நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க, நானும் ஒரு முறை பார்த்துடுறேன். நான் பார்த்த நேம் நான் சொல்லியிருக்கேன், நம்ம அப்புறம் சரி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே, சரியா இருந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஓகே, இப்போ ககன்யான் மிஷன் அப்படின்றது என்ன? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு முதலா நம்ம ஒரு மனுஷன் அனுப்ப போறோம். எவ்வளவு பேர் அனுப்ப போறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த 4 பேர் நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேன் இன்டு ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மிஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இதை எதுக்காக நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஐஎஸ்எஸ் அப்படின்றத பார்க்குறோம். ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இதை நம்ம எப்போ லான்ச் பண்ணாங்க, யார் யார் லான்ச் பண்ணாங்க? ஐஎஸ்எஸ் அப்படின்ற மிஷன் 5 அந்த ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 5 ஆர்கனைசேஷன் சேர்ந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் யாரு? ஒன்று யூஎஸ், இன்னொருத்தங்க ரஷ்யாவோட ராஸ்கோமாஸ்ன்னு சொல்லுவாங்க, யூஎஸோட நாசா அப்படின்னு சொல்லுவான். தேர்ட் வந்து கனடாவோட சேர்ந்து ஜப்பானோட சேர்ந்து இன்னொருத்தன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்றோம். இந்த 5 ஆர்கனைசேஷன், யூஎஸ், ரஷ்யா, கனடா, ஜப்பான், யூரோப்பியன் யூனியன், இவங்க 5 பேரும் சேர்ந்து 2002க்கு பிறகு கட்ட ஆரம்பிச்சுன்னு சொல்றேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சு 2012க்கு பிறகு அது வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 13 வருஷமா செயல்பாட்டில் இருக்கு. 20 வருஷம் அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த ஐஎஸ்எஸ்க்கு போயிட்டு வர்றது தான் இவங்க நிறைய ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வந்துட்டு நமக்கு நிறைய நியூஸ் இருக்கும். விண்வெளியில் நீண்ட நாள் தங்கியவர், விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கிய பெண், விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கிய ஆண் அப்படின்லாம் நமக்கு நிறைய டேட்டா கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த நியூஸ் எல்லாமே நமக்கு கொஸ்டின்ஸா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அது பெருசா அதிகம் விவாதிக்கப்படுறது இல்லை. இந்திய தரப்புல இருந்து ஒருத்தர் போறதுனால அது நமக்கு இங்க கொஸ்டினா இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுக்கிறோம். சுபான்ஷு சுக்லாக்கு இப்போ ஒரு பிராக்டிஸ் செஷன் அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஐஎஸ்எஸ்ன்றது என்ன, அது எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க? பூமியில இங்க நம்மளுடைய ஒரு சேட்டலைட் அப்படின்றத ஒரு 2 முக்கியமான ஆர்பிட்ல இருந்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். ஒன்று, பூமியிலிருந்து ஒரு 350 கிலோமீட்டர் இந்த நம்மளுடைய சர்ஃபேஸ்ல இருந்து 350 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறத லோயர் எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம், பூமியின் கிடைமட்ட சுற்றுவட்ட பாதை. நம்பர் 2, இன்னொரு முக்கியமான ஆர்பிட் என்ன அப்படின்றதுங்க, ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது புவியினுடைய 35,000 கிலோமீட்டர் உயரத்துல. இதை வந்து அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற அயன்ஸ் மூலமா டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த லோயர் எர்த் ஆர்பிட் அப்படின்றது 350 கிலோமீட்டர் உயரத்துல நம்ம விடுற சேட்டலைட் எல்லாமே மேல இருந்து பூமியை முழுசா கண்காணிச்சு இங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, சைக்ளோன்ல இருந்து மினரல்ஸ் கண்டுபிடிக்கிறதுல இருந்து டிஃபென்ஸ் பர்பஸ்ல இருந்து நேவிகேஷன்ல இருந்து, அது நேவிகேஷன்ல ரோட் பேஸ்டு அதாவது கடல் வழி விமான போக்குவரத்து எல்லாத்துக்குமான மொத்த போக்குவரத்து வழிகளுக்கும் இந்த இதை என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த லோயர் எர்த் ஆர்பிட்ல இருக்கிற எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இருக்கிற அதே ஆர்பிட்ல தான் இந்த ஐஎஸ்எஸ் அப்படின்றத அவங்க கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஐஎஸ்எஸ் தான் என்ன ஆகுதுங்க, பூமியை ஒரு நாளைக்கு 16 முறை சுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க இதை பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு இந்த நியூஸ்ல படிக்கும்போது மேலேயே இருக்கும், தினமும் பூமியை 16 முறை சுற்றி வரும் அப்படின்னு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்க, அதை பார்த்துக்குங்க. வலம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், சும்மா அதை ஜஸ்ட் பாருங்க. நம்ம அடுத்த பேஜுக்குள்ள போயிடலாம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணுதுங்க, 350 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து பூமியை சுத்திட்டு இருக்கு. இவங்க போய் அங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செடி நட்டு வச்சேன் முளைச்சிருச்சு, இல்ல அங்க கோதுமை பயிர் வச்சிருக்கேன் முளைச்சு வந்திருக்கு. பயிர் வச்சிருக்குன்னா அவங்க அறுவடை எல்லாம் பண்ணல, அந்த 350 கிலோமீட்டர் ஆர்பிட்ல நின்று விதைகள் வந்து முளைக்குதா அப்படின்றத செக் பண்ற வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஐஎஸ்எஸ்க்கு பேரலா சைனா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, தியான்ஹே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டிட்டு இருக்கான். இந்த தியான்ஹே ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்க 3rd பார்ட்ல இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. தியான்ஹே ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட அவன் 2019 லான்ச் பண்ண ஆரம்பிச்சு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அது கட்டுமான பணிகள் முடிகிற நிலைமையில இருக்கு. கூடிய சீக்கிரம் சைனாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்
தியான்ஹே செயல்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சைனாவோடது தியான்ஹே. இது 5 நாடுகள் நம்ம ISS அப்படின்றத சொல்லிட்டோம். அப்ப இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் தேவைதானே அப்படின்றதுக்கு இஸ்ரோவோட சேர்மன் வச்சிருக்க டார்கெட் தான் 2035ல பாரதிய அந்தரிக்ஷ் அப்படின்ற ஒரு விண்வெளி ஆய்வு மையம் கட்டமைச்சு நாங்க முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த விண்வெளி ஆய்வு மையம் கட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அதுக்கு தேவையான அந்த நீட்ஸ் அப்படின்றதுல நம்ம இங்க கீழே இருந்து மனிதர்களை மேல கூட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வரணும். அதுக்காக நம்ம செக் பண்ணிட்டு இருக்கிற மிஷனுக்கு பேர் தான் ககன்யான். இந்த ககன்யான் மிஷன்ல போற அந்த டீம் தான் நம்ம பேசணும். அதுல இருக்க ஒரு நேம் 3 பேர் கரெக்டா நம்ம சொல்லியிருக்கோம்னு சொன்னோம். ஒருத்தர் அவர் கன்ஃபியூஸ் இருக்குன்னு சொன்னாரு, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாரும் கூட செக் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த 4 பேரும் சேர்ந்து நம்ம அந்த ஒரு குரூனா நம்ம என்ன சொல்றது, ஒரு கேப்சூல் அப்படின்ற ரெடி பண்றோம். அதுக்குள்ள அவங்க போயிட்டு ஒரு 3 to 5 days அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அவங்க லோயர் எர்த் ஆர்பிட்ல பூமியை சுத்திட்டு அங்க இருந்து ரிட்டர்ன் வர போறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சக்சஸ் பண்றதுக்கு, பாரதிய அந்தரிக்ஷ் கட்டி முடிக்கிறதுக்கு அல்லது அங்க நம்ம ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டி முடிக்கிறதுக்கு ககன்யான் மிஷன் சக்சஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த ககன்யான் மிஷனை நோக்கி தான் நமக்கு கொஷின்ஸும் இருக்கு. ககன்யான் மிஷன் தான் இந்தியாவின் கனவு திட்டம் அப்படின்னு நிறைய நியூஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கணும். எங்க நியூஸ் இருக்கும்போதும் பார்க்கும்போதும் நேம்ஸோ இல்லை வேற ஏதாவது அந்த மிஷனுக்கு அப்டேட் இருக்கு அப்படின்னாலோ ஒரு 2 weeks முன்னாடி கூட திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரி பக்கத்துல இந்த ககன்யான் மிஷனுக்கான அந்த இன்ஜின் வந்து நாங்க வந்து விகாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜின் வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல கிரையோஜெனிக் ஃபியூவல் பயன்படுத்த போறோம். கிரையோஜெனிக் ஃபியூவல் அப்படின்னா என்னங்க? கிரையோஜெனிக் அப்படின்றது நம்ம அந்த ராக்கெட் ப்ரொப்பலண்ட்ல ஒரு நார்மல் ப்ரொப்பலண்ட் அப்படின்னு ஒன்று ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு புது ப்ரொப்பலண்ட் அதிக வெயிட் இருக்கிற ஜாஸ்தியான ஒரு 2.5 டன் 3 டன்னுக்கு மேல இருக்கிற சேட்டலைட்ஸ் எல்லாம் ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட்டுக்கு கொண்டு போறதோ இல்ல 5-6 டன்னுக்கு மேல இருக்கிற நம்மளுடைய கேப்சூல்ஸை கொண்டு போய் லோயர் எர்த் ஆர்பிட்ல விடுறதுக்கோ நம்ம பயன்படுத்துற ஃபியூவலுக்கு பேரு கிரையோஜெனிக் அப்படின்னு சொல்றோம். இந்த கிரையோஜெனிக் அப்படின்றது ரொம்ப ஒரு என்னங்க -250 டிகிரி செல்சியஸ் பாருங்க. -250 டிகிரி செல்சியஸ்ல ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜனை லிக்விட் ஸ்டேட்ல வச்சு என்ன பண்ணணும், ஃபியூவலா யூஸ் பண்றோம். அது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க, இது கொஸ்டினா இருக்க வாய்ப்பு இருக்கலாம். கிரையோஜெனிக் ஃபியூவலோட முக்கியமான அந்த பொருட்கள் அந்த பார்ட்ஸ் அப்படின்றது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அதை -250 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருக்கணும், லிக்விட் ஸ்டேட்ல வச்சிருக்கணும். அந்த கிரையோஜெனிக் இன்ஜின் திருநெல்வேலியில சென்னை தமிழ்நாட்டுக்குள்ள திருநெல்வேலி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துக்கு பக்கத்துல, இது எல்லாமே ஒரு மாதிரி சுத்தி வரும். குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்துல தான் வரும். இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்க மகேந்திரகிரி அப்படின்ற பகுதியில தான் இதை வந்து நம்ம செக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றதும் நியூஸ்ல இருந்துச்சு. அப்ப அதுக்கான வேலைகள் சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஸ்டின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நியூஸ் போயிடலாம். மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை நம்ம பேசும்போது மந்த்லி 1000 rupees கொடுக்குறாங்க. ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? September 17, 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே கவனிச்சிருக்கிற, வெளியில அதிகம் பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க, சில விதிகளை வந்து தளர்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதிகள் தளர்த்துறது மூலமா என்ன நடக்கும், அதிகமான நபர்களுக்கு என்ன அந்த மாதம் தோறும் கிடைக்கக்கூடிய அந்த தொகை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, 1000 ரூபாய் கொடுத்துட்டா இங்க வந்து எல்லாமே தீர்ந்துருமா? ஒன்றும் தீராது அப்படின்னு பேசுறவங்களும் குறை சொல்றவங்களும் 1000 பேர் இருக்கதான் செய்வாங்க. ஆனா நம்ம இங்க என்ன ஒரு இலக்குக்காக, ஒரு சோசியல் எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு இலக்குக்காக இந்த திட்டத்தை நாம செயல்படுத்துறோம். யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்றோம், UBI. அனைவருக்குமான பொது வருமானத்தை உறுதி செய்தல். இதை மிகவும் வளர்ந்த HDI-ல, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல, ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல, இதுலாம் டாப் 10ல இருக்கிற ஸ்வீடன், நார்வே மாதிரியான அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் இதை வந்து மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை, நமக்கு வந்து அந்த டாலரை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்திய ரூபாயோட மதிப்புல லட்சங்கள்ல வரும். அவ்வளவு தொகையை வந்து என்ன பண்றான், மார்க்கெட்டுக்கு, அதாவது அவன் நாட்டுல இருக்கிற மொத்த குடிமக்களுக்குமே சமமான வருமானமா பிரிச்சு கொடுத்துடுறான். அந்த மாதிரி நம்ம ஊர்ல ஏற்படுத்த முடியுமா? நம்ம ஊர்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு அரசு இதையெல்லாம் என்னுடைய குடிமகனுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடி பண்ணணும் அப்படின்றத கொள்கை வடிவில் தான் வச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை. இன்னைக்கும் நம்ம ஆர்டிகல் 42ல படிக்கிற அந்த மெட்டர்னல் பெனிஃபிட்ஸ், 2 குழந்தைகள் வரைக்குமான மெட்டர்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்றதையும் DPSPல வச்சிருக்கோம். அதை திட்டங்களா தான் நடைமுறைப்படுத்துறோம். முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னல் பெனிஃபிட் ஸ்கீம் எதை அப்ஜெக்டிவா வச்சிருக்கு? ஆர்டிகல் 42வை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய இலக்குகளை நோக்கி ஓடுறதுக்கு ஒரு மினிமமா ஒரு ஸ்கீம் தான் என்ன பண்றேங்க இங்க நம்ம கொண்டு வரோம். அப்படித்தான் பெண்களுக்கும் சம வாய்ப்பளித்தல். எதுல கீழே இருக்கு பாருங்க, அடுத்த ஹெட்டிங் படிங்க, இந்த குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்? சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் இல்ல எக்கனாமி, கடைசியா தான் என்ன பண்றோங்க இதுல ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயத்தை வச்சு பேசுறோம்.
சோஷியல்ல எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட், ஹெல்த். இப்போ நம்ம இங்க பேச போகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். பெண்களுக்கு எல்லா இடங்கள்லையும் பொருளாதார ரீதியிலான வாய்ப்புகள் சமமாக வழங்கப்பட்டுருச்சா, அதுல இருக்க கேப் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்றோங்க இங்க இண்டெக்ஸா கீழே பாக்குறோம். அது இன்டர்நேஷனல் ரிப்போர்ட். மேல இருக்க நியூஸ்ல அந்த இண்டெக்ஸ்ல நம்ம லேகிங்கா இருக்கோன்றத சரி பண்றதுக்கு அரசாங்கம் என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க அப்படின்றத மேல பேசுறோம். இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்கும். தனித்தனியா நீங்க நியூஸ்ல பாக்குறத எடுத்து வச்சுக்கோங்க. மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிடுக அப்படின்னு மெயின்ஸ்ல கேட்கும் போதோ, அது லிஸ்ட் அவுட் த ஸ்கீம்ஸ், லிஸ்ட் அவுட் த வேரியஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு கேட்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ரெண்டுத்தையுமே கலந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல என்னென்ன பண்றாங்க, ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கிறேன், பெண்களுக்கு அதுல முன்னுரிமை கொடுக்குறேன், பெண்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் செலுத்துறேன், பெண்களுக்கு நான் என்ன பண்றேன் ட்ரோன்ஸ் வாங்கி கொடுக்குறேன், அவங்க அதை வச்சு அவங்க வருமானம் ஈட்டுவாங்க, பெண்களை விவசாயத்துல முன்னேற்ற, பெண்கள் பார்க், பெண்கள் பெண்கள் அவங்க வருமானத்தை உயர்த்துவதற்கு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சில ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் என் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அதுல கலைஞர் மகளிர் உரிமை தொகை அவங்களோட என்ன பண்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சில விதிகளை வந்து தளர்த்துறது மூலமா, அதாவது பழைய விதிகள்ல இருந்தது என்னன்னா கார் வச்சிருக்கிறவங்களுக்கு, சில ஓய்வூதிய திட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் இதுல வந்து ஸ்கீம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டங்களே என்ன பண்றாங்க, 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், சில ஓய்வூதிய திட்டங்களை சேர்ந்தவங்களுக்கும் இதுல வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அந்த விதிகளை தளர்த்துறாங்க. இந்த விதிகளை தளர்த்துறது மூலமா நிறைய பேர் இந்த திட்டத்துக்குள்ள உள்ளடங்கி வருவாங்க. அந்த இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் எக்கனாமி அப்படின்லாம் பேசுற இடத்துல அனைத்து மக்களையும், யாரையும் விடுபடாம அனைத்து மக்களுக்கும் திட்டங்களை சென்று சேர்த்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த விதிகள் நாங்க தளர்த்த போறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. இதுல நீங்க மேல இருக்க ஸ்கீமையும் பாத்துக்கிறோம், அதுவும் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அரசாங்கத்தின் சமீபத்திய திட்டங்கள் பயங்கரமா கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம நீங்க இங்க பார்க்க வேண்டிய இன்னொரு அந்த குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்றதையும் பாத்துக்கணும். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த செகண்ட் பாயிண்ட் படிங்க, இந்தியா சிச்சுவேஷன் அப்படின்ட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே பாருங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்றவங்க இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படின்றத வெளியிடுறான். 2025 ரிப்போர்ட்டை ஜூன் மாசத்துல வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஜெண்டர் பேரிட்டி ஸ்கோர் அரௌண்ட் 64% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா சிச்சுவேஷன் ரிமைன் சேலஞ்சிங், இன்னும் கொஞ்சம் கஷ்டமானதா தான் இருக்கு. இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும் போல உலக வளர்ச்சி பெற்ற நாடுகள்ல இருக்கிற ஒரு பெண்களுக்கான வளர்ச்சி அடைவதற்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல 148 நாடுகளை பட்டியலில் எடுத்துக்கிறாங்க. அதுல இந்தியாவோட ரேங்க் 131 இருக்கு. இதுல இந்த நியூஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் தேவையான இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் போதும்னு நினைச்சு எடுத்தேன். சில நியூஸ்ல ஆர்டிகல்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இவனெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சார்க் நாடுகள்னு சொல்லுவாங்க. சவுத் ஏஷியன் அப்படின்னு சொல்லி தெற்காசிய நாடுகளில் இந்தியா தான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறான், நேபாளத்தை விடவும் பூட்டானை விடவும் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஐ அக்ரீட், எல்லாத்தையும் விட நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம். ஆனா இங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அவங்க கால்குலேஷனுக்கு, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்றதையும் பார்த்துக்கணும். இப்போ ஒரு பங்களாதேஷை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பங்களாதேஷ்ல இது வந்து 64% இருக்கு, இல்ல அங்க வந்து நிறைய இருக்கு 70% இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. ஓகே, நம்ம வந்து அது கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்றதுக்கு எடுத்துக்கிறோம்னா, பங்களாதேஷோட பாப்புலேஷன் அரௌண்ட் 20 crore. அங்க வந்து நம்ம இதை வந்து 50% ரீச் பண்ணிட்டேன், 60% ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் பாப்புலேஷனை பார்க்கும்போது 10 crore வரலாம், ஒரு பாதின்னு வச்சுக்கோமே 50%க்குன்னு சொல்லிட்டு. அதையே எடுத்து 145 கோடி பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரியோட கம்பேர் பண்ணி நீ வந்து 49% தான் வச்சிருக்க, அவன் 50% வச்சிருக்கான் அப்படின்னு பேசும்போது இங்க நம்ம எவ்வளவு பாப்புலேஷனை கவர் பண்றோம், நியர்லி 70 crore பாப்புலேஷனை கவர் பண்றோம். இட் இஸ் ட்வைஸ் ஆஃப் யூஎஸ் பாப்புலேஷன். அமெரிக்காவுடைய மக்கள் தொகையை விட 2 மடங்கு அதிகம் கொண்டது. அப்போ மிச்சம் இருக்க 70 கோடி பேர் தெருவில் விட்டுடலாமா அப்படின்றது நம்ம கான்செப்ட் கிடையாது. நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மக்கள் எல்லாரையும் கவர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்டா இருக்கும். ஆமா, ஸ்டில் நான் வந்து என் பக்கத்துல இருக்க நாடுகள் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸை விட நான் பேக்ல தான் இருக்கேன், ரிப்போர்ட்ல பேக்ல தான் இருக்கேன். ஆனா என்னோட பாப்புலேஷன்ல நான் எவ்வளவு பாப்புலேஷனை நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க வச்சு பார்க்கும்போது நம்மள சைனாவோட மட்டும்தான் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு பாப்புலேஷனுக்கு எவ்வளவு க்ரோத் கொடுத்துருக்கேன், அந்த கேப் பேரிட்டியை வந்து நான் குறைச்சிருக்கேன் அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இது வந்து கான்செப்சுவல். நாம வந்து ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கோம்னு உங்களை கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல இந்தியா முன்னேறுவதற்கு என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நீங்க திட்டங்களை தான் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல எங்கேயும் நாம வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்கோம், ஆமா ரொம்ப கஷ்டம், இந்தியா முன்னேறதே கஷ்டம் அப்படியான நெகட்டிவ் பாயிண்ட்ஸை எங்கேயுமே நீங்க சொல்ல முடியாது. மெயின்ஸ்ல அப்படி எழுதவும் கூடாது. பாசிட்டிவ் நோட்டேஷன்ஸ்ல இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்,
இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னும் கூடிய சீக்கிரத்துல இந்தியாவில் இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. என்னோட மிகப்பெரிய பிரச்சனையா பாப்புலேஷன் இருக்கு. நான் 70-80 கோடி அதிகமான மக்கள் தொகையை கவர் பண்ணிட்டேன். இன்னும் மிச்சம் இருக்கிற 60 கோடி மக்களையும் கவர் பண்ணணும். அது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு. அதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணுங்க, அதை பாசிட்டிவ் பாயிண்டா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த ரிப்போர்ட் ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க. இது நீங்க உங்களுக்கு மெயின்ஸுக்கும் தேவைப்படுற ப்ரிலிம்ஸுக்கும் டைரக்ட் கொஸ்டினா கேட்கறதுக்கான ரொம்ப முக்கியமான கண்டென்ட். அடுத்து கனவு இல்ல திட்டம். இதுவும் நீங்க எங்கன்னா மெயின்ஸ்க்கும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான விஷயம். எங்க கனெக்ட் பண்ண முடியும்னா HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு படிக்கிற இடத்துல 3 முக்கியமான இண்டைசஸ் படிப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஒன்று, ஃபர்ஸ்டோ செகண்டாவோ நீங்கள் ஆனால் ஒரு 3 பாயிண்ட் இங்கே படிப்பீங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு படிப்பீங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் படிப்பீங்க. அப்போ அதில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அவனுடைய வாழ்க்கை தரத்தை நான் எப்படி உயர்த்தி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஊர்ல இருக்க 100 குடும்பங்கள்ல 20 குடும்பத்தினர் கூரை வீடுல இருக்காங்க, 20 குடும்பத்தினர் கான்கிரீட் போட்ட வீட்டுல இருக்காங்க, 20 குடும்பத்தினர் ஓட்டு வீடுல இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகல, மனிதவள மேம்பாடு அப்படின்றது ஈக்குவலா இல்ல எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றத ஏற்படுத்தல அப்படின்னு பார்க்கும்போது, இங்க எல்லாருக்கும் நான் ஒரு கான்கிரீட் வீடு கட்டி கொடுத்துட்டா, அதை 250 ஸ்கொயர் ஃபீட் 300 ஸ்கொயர் ஃபீட்னு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டா அந்த மனிதவள மேம்பாடு அப்படின்றது எப்படி இருக்கும். இதான் அப்படியே மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல பாத்துக்கிறீங்க. இங்க ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு எதெல்லாம் பாத்துக்கணும், ஜஸ்ட் ஸ்கீம் எப்போ தொடங்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். 2023 பட்ஜெட்லயே இந்த ஸ்கீம் வந்து நமக்கு என்ன பண்றாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு 2030க்குள்ள ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. இந்த 2023 முதல் 2030க்குள்ள இந்த 7 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் 8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும், கான்கிரீட் வீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. 7 years 8 lakh houses. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1.15 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுச்சுன்னா 8 வருடங்கள்ல தமிழ்நாடு ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு டார்கெட் இயர் என்ன, 2030. எப்போ இருந்துங்க, 2023 to 2030க்குள்ள 7 இயர்ஸ்ல 8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 1.1 1.2 அப்படின்னு வரும். அந்த 1.25 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட வீடுகள் கட்டி முடிச்சா 2030க்குள்ள குடிசைகள் லட்சம் தமிழ்நாடு அப்படின்ற இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட முடியும். இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல எத்தனை ஆயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இப்ப நம்ம 2025 இயர் பினிஷ் பண்ணிட்டோம். அதாவது பினான்சியல் இயர் ஏப்ரலோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. நான் சொன்ன 2023 இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதுன்னு. இந்த 2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 75,000 வீடுகள் கட்டுமானம் நிறைவு. அதோட சேர்த்து என்ன பண்றாங்க, மற்ற மக்களுக்கு அந்த மிச்சம் இருக்கிற அந்த டார்கெட்ல இருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபண்டு வந்து அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கட்டி முடிக்கணும். அதனால 72,000 வீடு தான் கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்க கூடாது. மிச்சம் இருக்கிற 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு என்ன ஆயிட்டு இருக்குங்க, அந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. அவங்க கட்டிட்டு இருப்பாங்க, கான்கிரீட் போட்டிருப்பாங்க, இல்லை பெயிண்டிங்ல இருக்கும், அந்த மாதிரி ப்ரொசீஜர்ல இருக்கும். அந்த நம்பர்ஸை அடுத்தடுத்த ஆண்டுகள்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு நம்பர் சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கணும். அப்போ அதுல வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்ற அந்த ஸ்கீம்ல ஒரு சில ஃபேக்ட் பாருங்க, ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லயே கவனிக்க வேண்டியது. 2023ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, 2008லயே கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு தொடங்கப்பட்ட திட்டம். 2011க்கு பிறகு பசுமை இல்ல திட்டம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் மாற்றி அமைக்கப்பட்டது. 2014க்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு இந்த ஸ்கீம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே ஸ்கீமா மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்டோடது இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் போயிட்டு இருந்துச்சு. அந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா கிராமப்புற பகுதிகளில் வீடற்றவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம், இந்திரா ஆவாஸ் ரூரல் அப்படின்னு போயிட்டு இருந்த ஸ்கீம். அந்த ஸ்கீம் என்ன பண்றாங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சேர்ந்து இந்த திட்டத்தை ஒரே முறையில் நடைமுறைப்படுத்தலாம்னு ஆரம்பிச்சதுதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டு PM ஆவாஸ் அப்படின்னு மாற்றப்படுது. இதுல 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுது. அதுல 60% ரூபாயை மத்திய அரசும் 40% ரூபாயை மாநில அரசும் கொடுக்குறாங்க. நம்ம மாநில அரசு இதுல வந்து சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அவங்க 60% முழுமையா தர்றதில்லை, அமௌண்ட் கம்மியா தான் கொடுக்குறாங்க. அது இல்லாம நம்ம பார்ட்டுக்கு கொடுக்குற 1.2 lakhs சேர்த்து நாங்க எக்ஸ்ட்ராவா 50,000 கொடுக்குறோம் கலைஞர் கனவு இல்ல திட்டத்துக்கு. அப்போ நம்மளோட பார்ட்டும் கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கு, கம்மியாலாம் இல்லை அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு வாதமாவும் இருக்கு. அதை மனசுல வச்சுக்கோங்க. அந்த கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸை கொஸ்டின்ல கேட்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த கனவு இல்ல திட்டம் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே போயிட்டு இருக்க ஸ்கீம்ல எக்ஸஸ் ஆஃப் 50,000 கொடுத்து 7 ஆண்டுகள்ல தமிழகத்துல ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற டார்கெட்டை நோக்கி போகிறதுக்காக நாம இந்த திட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த ஸ்கீமை மெர்ஜ் பண்ணோம், எவ்வளவு பர்சன்டேஜ், எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எவ்வளவு வீடுகள் இலக்கு வச்சிருக்கோம், ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு டார்கெட் என்ன, இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற டார்கெட்டையே பார்த்துக்கணும். அந்த ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு விஷயத்தை நல்லா கவனிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அங்க என்ன பண்ணலாம், HDI அப்படின்றதையும் கவனிச்சுக்கணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீம் இன்னும் நல்லாவும் உங்களால கன்வே பண்ண முடியும் மெயின்ஸ்க்கு.
ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன நியமன பதவி? உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீடு யார் யாருக்கு வழங்கப்படுது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் என்ஷூர் பண்ணியிருக்கிற பட்டியலின மற்றும் பழங்குடியினத்திற்கான இடஒதுக்கீடு, எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஓகே, கான்ஸ்டியூஷன் பஞ்சாயத்து ராஜ் அமெண்ட்மெண்ட், அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுக்கும்போதே நமக்கு விமன் ரிசர்வேஷன் அப்படின்றத கம்பல்சரியா வச்சிருக்காங்க. அதுல 33% அப்படின்னு வச்சிருந்திருப்பாங்க, 1/3. மாநில அரசுகள் தங்களின் விருப்பத்தின் பேர்ல இதை அதிகரிக்கலாம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை 2016 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை திருத்தம் செஞ்சு தமிழ்நாடு அரசு அதை 50% அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப என்ன இப்படி போயிட்டு இருக்கு? இதுல விமன் ரிசர்வேஷனும் எஸ்டி ரிசர்வேஷனும் அவங்க போயிட்டு கண்டெஸ்ட் பண்ணணும். ஒரு கிராமத்துல இருக்கிற 10 வார்டு இருக்கு அப்படின்னா அந்த 10 வார்டுல 5 வார்டு விமனுக்கும் 5 வார்டு மென்னுக்கும் கொடுத்துருப்பாங்க. அவங்க போய் போட்டியிடணும், ஓட்டு கேட்கணும், வீதி வீதியா போய் கேட்பாங்க, வின் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறது, இல்ல ஒரு ஒன்றியத்துல அதாவது பிளாக்னு சொல்லுவாங்க கிராம பகுதிகளில் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ல செகண்ட் டயர். அந்த பிளாக்ல 10 பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து எத்தனை பிளாக்குக்கு வந்து கவுன்சிலர் விமன் இருக்கணும், இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 10 பிளாக் இருக்குன்னா அதுல எத்தனை பிளாக்ல சேர்மன் வந்து விமன் இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துட்றாங்க. ஓகே, மாநகராட்சிகள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சிகள்ல சரிபாதி மாநகராட்சிகளுக்கு பெண்கள் தலைவராக இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த சட்டத்தின் மூலமா உறுதிப்படுத்துறோம். ஓகே, இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு கொடுக்குறோமா? நம்ம வேலை வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி PWD சர்டிபிகேட் வச்சு நம்ம வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்குற மாதிரி பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளையும் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கான சட்ட திருத்தம் 2025 பிப்ரவரி மாதத்தில் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அது என்னங்க இடஒதுக்கீடு? அப்ப இவங்களும் போய் எலெக்ஷன்ல நிக்கணுமா அப்படின்னா அவங்களால போய் நின்று தெருவா வாக்கெல்லாம் சேகரிச்சு என்ன பண்ண முடியாதுங்க, ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு கஷ்டம். அவங்க ஆல்ரெடி ரொம்ப உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க போயிட்டு சாலைகள்ல நின்று ஓட்டு கேட்கறது அப்படின்றது நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ என்ன பண்றாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த சட்ட திருத்தத்துல ஒரு 10 கவுன்சிலர்கள் இருக்கிற ஒரு பகுதியில +1 அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளிய அங்க ஒரு கவுன்சிலராவோ அல்லது அந்த பஞ்சாயத்தினுடைய ஒரு உறுப்பினராவோ நியமனம் செய்வதற்காக சட்ட திருத்தம் இங்க செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா என்ன பண்ணணும், எல்லா பகுதிகளுக்கும் இந்த நியமன பதவிக்கான தகுதிகள் படிவங்கள் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கு. அதை யாரு செய்வாங்க, அங்க இருக்க பிளாக் ஆபீசர்ஸ், ஊரக வளர்ச்சித்துறையினுடைய உதவி இயக்குனர், அந்த குழு வந்து இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க, நியமிப்பாங்க அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி அவங்க நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்ற உள்ள இருக்க டெக்னிக்கல் ப்ரொசீஜர், எந்த குழு தலைவர், இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்றாங்களா அப்படின்றது நம்ம கொஸ்டினா இருக்குமான்னு தெரியாது. ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம நியமன பதவி கொடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கான ஸ்கீம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்றதுலாம் நம்ம கொஸ்டினா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான நியமன பதவிக்கு ஒரு இடஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான அரசு அந்த கைட்லைன்ஸும் வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை நல்லா கவனிச்சுக்கணும். கொஸ்டின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். அடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நியமன பதவி அப்படின்னா என்ன மாதிரி பதவி சார்? நியமன பதவினாங்க நான் அங்கேயே அதுல சொன்ன பாருங்க, ஒரு 10 கவுன்சிலர் இருக்கிற இடத்துல +1 அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னொரு அந்த கவுன்சிலர்ல ஒருத்தர் மாற்றுத்திறனாளியா இருப்பார் அந்த ஊர்ல. அந்த மாற்றுத்திறனாளியினுடைய ஒரு பிரதிநிதியாவோ இல்ல எப்படியும் நம்ம கருதலாம். அந்த ஊர்ல இனிமே 11 வார்டு மெம்பரோ இல்ல 10 வார்டு மெம்பரோட சேர்த்து இவர் ஒருத்தருமே அங்க நியமனிக்கப்பட்டிருப்பார். சரிங்களா? அப்போ வந்து ஹேண்டிகேப்ஸோடயே போட்டி இருக்குமாங்க சார், இல்ல அது ஏதாவது நியமன பதவிங்க? அது நியமன பதவி, அப்பாயிண்டிங். அதுல வந்து என்ன பார்லிமெண்ட்ல பண்ற மாதிரிங்களா சார்? எப்படிங்க? பார்லிமெண்ட்ல நியமன உறுப்பினர்கள் பண்றாங்களா? அதே 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 ஃபார்மேட்டுங்க. அதுக்குதான் அவங்களுக்கு எவ்வளவு வயது நிறைவடைஞ்சிருக்கணும், அவங்க கல்வி தகுதி எவ்வளவு இருக்கணும், எங்க ஒர்க் பண்றாங்க, அந்த மாதிரி அவங்களுடைய வருமான நிலைகள் எல்லாம் அதை நம்ம தகுதிகள்னு சொல்லுவோம். இப்ப MP MLAக்கு தகுதி இருக்கு இல்லைங்களா? MLAனா தேர்ந்தெடுக்க 25 வயது நிரம்பி இருக்கணும், இந்திய குடிமகனா இருத்தல் வேண்டும், அவர் மீது இந்த குற்றம் சாட்டப்பட்டிருத்தல், அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் படிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க தகுதிகள் வந்து வரையறுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதான் நமக்கு நியூஸ். தகுதி விவரங்கள் படிவங்கள் அரசிதழில் வெளியீடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்கள அந்த பகுதியில ஒரு மாற்றுத்திறனாளிக்கான பிரதிநிதியா அந்த ஊரக பகுதியினோட ஒரு கவுன்சிலரா நம்ம நியமிக்க போறோம். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வேற, இங்க அப்பாயிண்டட் ரெப்ரசன்டேட்டிவா அவர் இருக்க போறார். நியமன பதவி எக்ஸாக்டா அவர் அருண் நினைக்கிறேன் அவர் சொன்னார் இல்லைங்களா? பார்லிமெண்ட்ல இருக்கிற மாதிரி 2 உறுப்பினர்கள், எப்படி நம்ம ஆங்கிலோ இந்தியனுக்கு 2 உறுப்பினர்கள் நியமிச்சோமோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இளையராஜா, டெண்டுல்கர் இவங்கள மாதிரி தானே சார்? சேம்ங்க. ஆமா, இசைத்துறையில இருந்து ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் எங்கேயும் போய் தேர்தலில் நிக்கல.
ஆனா அந்த துறையினுடைய கோரிக்கைகள் இல்ல சில விஷயங்கள் இருக்கும், அதை பேசுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம நியமிக்கிறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இது வந்துங்க. ஒரு 2023 குரூப் 1 மெயின்ஸ் நினைக்கிறேன், நம்ம வந்து இந்த நியமன முறையில இருக்கிற உறுப்பினர்கள் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கிறது எந்த அளவுக்கு இங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல லா மேக்கிங்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியே மெயின்ஸ் கொஸ்டின்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கணும். ஆமா, அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, ஒரு இசை கலைஞருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அவங்களுடைய லைஃப்ல ஒரு அளவுக்கு அவங்களுடைய அந்த எனர்ஜி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவங்களால லைஃப்ல சஸ்டெயின் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த இசைத்துறையில இருக்க ஒருத்தரால தான் பேச முடியும். அப்ப இங்க லா மேக்கிங்ல விடுபட்ட பகுதிகள்னு ஒண்ணு இருக்கும், இந்த கிரே ஏரியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நமக்கு அது அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப பஞ்சாயத்து அமைப்புகள்ல உள்ளூர்ல ஒரு மாற்றுத்திறனாளிகள் என்ன சிரமப்படுறாங்க அப்படின்றத அந்த குழு கூட்டத்துல பேசுறதுக்கு, மாநகர கவுன்சில் கூட்டத்துல பேசுறதுக்கு ஒரு மாற்றுத்திறனாளியோட பிரதிநிதி இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம அவரை நியமிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, நான் அந்த நியமன பதவின்னு சொன்னது நீங்க அதை உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருவீங்கன்றதுனால நான் அப்படியே கடந்து வந்தேன். எல்லாருக்கும் ரிசர்வேஷன் நம்பர் இருக்காங்களா சார்? 4%, 5% அந்த மாதிரி, இல்ல இன்னும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலீங்க? பர்சன்டேஜ் இல்லைங்க, எல்லா பகுதியிலையும் ஒருவர். இப்ப உங்க ஊர்ல அதுதான் வார்டு 10 வார்டு இருக்குன்னா அங்க ஒருத்தர் கவுன்சிலரா உள்ள வந்துருவார். ஓகே சார். ஓகேங்களா, சரி. இதை யார் சார் நாமினேட் பண்ணுவாங்க? அங்க பிரசிடென்ட் நாமினேட் பண்றாருல்ல சார் 12 மெம்பர்ஸ், இங்க யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு சார்? அததான் இந்த எல்லோ ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. அதை நான் சரி அப்படியே படிச்சு பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக அப்படி கொண்டு வந்தேன். நியமன பதவிக்காக மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பங்களை மாவட்ட அளவிலான குழு பரிசீலிக்கும். குழுவில் மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளர், மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர், மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தை சேர்ந்த ஒருவர், ஊரக வளர்ச்சித்துறையின் உதவி இயக்குனர், ஏடி ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் ஒரு பதவி கூட நடுவில் குறிப்பிட்டேன். யார் யாரெல்லாம் அதுல இருப்பாங்க அப்படின்றது தாங்க சொல்றாங்க. அந்த குழு இவங்கள்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க ஆனா அப்ளை பண்ற ப்ரொசீஜர் பண்ணணும். இந்த ஊர்ல இருந்து நான் வந்து மாற்றுத்திறனாளி, எனக்கு வந்து இந்த ஊரோட நியமன பதவி கொடுங்க அப்படின்றத அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் கொடுத்திருப்பாரு. அந்த குழு இந்த விண்ணப்பங்கள் அங்க இருக்கு பாருங்க, விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பங்களை மாவட்ட அளவிலான குழு பரிசீலிக்கும். இந்த பேரா மறுபடியும் நீங்க நல்லா படிங்க, எல்லோ கலர் ஹைலைட்ட, அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடும். உள்ளாட்சிகளில் நியமன பதவிக்காக மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கும் போது அந்த பேராவை இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஆய்வாளரின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அந்த இந்த பக்கம் இப்படி பாருங்க. இறுதி முடிவின்படி மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி அமைப்புகளில் நியமனம் செய்யப்படுவர். இறுதி முடிவுப்படி, இதையும் அப்படியே இந்த எல்லோ ஹைலைட்ல கீழே இருக்கு பாருங்க. நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேங்க, நீங்க படிப்பீங்கன்ற ஞாபக நம்பிக்கையில நான் அப்படியே எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிட்டு போறேன். அதை அப்படியே ஒரு முறை படிச்சு பாருங்க. பரிசீலித்த பிறகு அவற்றில் தகுதியானவற்றை மாவட்ட ஆட்சியர் அல்லது ஊரக வளர்ச்சித்துறை ஆய்வாளரின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர்களது இறுதி முடிவுப்படி வந்துருச்சாங்க யார் அவங்களை நியமிக்கிறாங்கன்னு சொல்லி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது ஊரக வளர்ச்சித்துறை ஆய்வாளர், அங்க ஒருத்தர் இருப்பாரு, ரூரல் டெவலப்மெண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய ஆய்வுக்கு பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர்களது இறுதி முடிவுப்படி மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமனம் செய்யப்படுவர். விண்ணப்பிக்கும் உள்ளாட்சி அமைப்புக்குள் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர் விண்ணப்பித்திட வேண்டும். அவர் அந்த ஊருக்குள்ள இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. உள்ளாட்சி அமைப்புக்குள் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர் இருக்கணும், அந்த ஊரை சேர்ந்தவர் தான் அந்த ஊரோட வார்டு மெம்பருக்கு நாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்படியே இந்த என்னென்ன விவரங்கள் அப்படின்றது நியூஸ் அப்படியே ஒரு முறை படிங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு முக்கியமான நியூஸ், ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸுமே நியூஸ் பேப்பர்ல அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்றேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமா நீங்க நிறைய கொஸ்டின் பாலிட்டிக்குள்ளேயும் ஆன்சர் தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல புது ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இது வரைக்குமே நீங்க சப்ஜெக்டுக்குள்ள படிக்காத விஷயங்கள்லாம் கூட நியூஸ் பேப்பர்ல தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்படியே அந்த நான் இந்த பிபிடி இல்லை இதை அப்படியே கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண சொல்றேன். எல்லாருமே இது ஒரு முறை டீட்டெயிலாக அந்த நியூஸ் படிங்க. அந்த எல்லோ ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எப்படி ப்ரொசீஜர் எடுக்கிறாங்க அப்படின்றத நான் அங்கே ஹைலைட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஒரு முறை பார்த்துட்டே வாங்க. அடுத்த நியூஸ் போயிடலாங்களா? ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே சார். ஓகேங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தம், நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை நிராகரித்தது இந்தியா அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு பாருங்க இந்த இடத்துல. அப்போ நம்ம இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உலக வங்கியின் மத்தியஸ்தின் பேரில், இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். எப்படிங்க, இது ஏற்கனவே ஒரு குரூப் 4ல கேட்டிருப்பாங்க. இந்த ஒப்பந்தம், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த நிறுவனத்தின் முன்னிலையில் ஏற்படுத்தப்பட்டது? உலக வங்கியின் முன்னிலையில். எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1960 ஏற்படுத்தப்பட்டது. என்ன சார் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க? அப்போ மேற்கு நதிகளில் பெருமளவு, அதாவது 80% பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது அப்படின்னு இங்க நியூஸ்ல இருக்கு. இந்த நியூஸே ஃபுல்லா படிச்சாலும் என்ன இஷ்யூ, பகல்காம் இஷ்யூல இருந்து ஆரம்பிச்சு ஆபரேஷன் சிந்தூர் வரைக்கும் கொண்டு வந்து இங்க விட்டுருப்பாங்க. அப்ப இங்க பிரச்சனையில என்ன, சிந்து நதி நீரை ஏன் இந்தியா நிறுத்துச்சுன்றதுக்கு பகல்காம் தீவிரவாத தாக்குதல்,
அதுக்கு நான் கவுண்டர் கொடுக்குறேன், உனக்கு வர வேண்டிய தண்ணியை நிறுத்திடுறேன். எந்தெந்த நதி நீர்ல நம்ம தண்ணி, எந்தெந்த நதிகள்ல இருக்கிற தண்ணியை நம்ம நிறுத்த போறோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க CJI அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செனாப், ஜீலம், இண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கிற ரவி, பியாஸ், சட்லஜ் அப்படின்ற இந்த 3 நதிகளும் இந்தியா அதிக அளவில் உரிமைகள் பெற்றது. CJI அப்படின்னு சொல்ற செனாப், ஜீலம், இண்டஸ்ல பாகிஸ்தானுடைய உரிமம் வந்து அதிகமா இருக்கும். அதை தான் இந்த பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மேற்கு நதிகளில் பெருமளவை அதாவது 80% பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது. அந்த நதிகளை தான், அது இந்தியாவுக்குள்ள இருந்து தான் பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகுது. அந்த பகுதிகளில் நம்ம கிட்ட இருக்கிற ஷட்டர்ஸ் சொல்லுங்க சார். என்னங்க புரியல? CJI மட்டும் சொல்லுங்க சார் கொஞ்சம். செனாப், ஜீலம், இண்டஸ் 3 நதிகள். RBS அப்படின்றதுங்க ராவி, பியாஸ், சட்லஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இண்டஸோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லி இந்த மொத்தமா அவனோட அந்த ரீஜியன் படிப்போம் இல்லைங்களா, இந்த 6 நதிகள் எல்லாம் துணை நதிகளும் சேர்த்து அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த பகுதிகளை தான் பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவான். நம்ம வந்து தோஆப் அப்படின்னு படிப்பீங்க மிடிவல் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும்போது கங்கா, யமுனா, தோஆப் அப்படின்னு சொல்லுவான். கங்கையும் யமுனைக்கும் நடுவில் இருக்கிற பகுதியை மகாஜனபதம் அப்படின்னு, அந்த 16 மகாஜனபதங்கள் ஆட்சி செய்த பகுதி அப்படின்னு ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கும் பாலாருக்கும் இடைப்பட்ட பகுதி, அது ஒரு தோஆப் அப்படின்னு சொல்றோம். காவேரிக்கும் வைகைக்கும் இடைப்பட்ட பகுதி தோஆப் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி அப்படின்றது தான் பெரும்பாலும் அரசர்கள் காலங்கள்ல, மன்னர் காலங்கள்ல ஆட்சி செய்யப்பட்ட நிர்வாகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ரொம்ப அதிகமான மக்கள் புழங்கி அல்லது வியாபாரம் நடைபெற்ற பகுதிகளா இருக்கும். அந்த மாதிரி அந்த பஞ்சாப் அப்படின்றது இந்த 6 நதிகளை வச்சு உருவானது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஜாகிரபிலே படிப்பீங்க. ஜஸ்ட் நான் நீங்க அதை ரிமைண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக சொன்னேன். தெரிஞ்சதுன்னா அப்படியே விட்டுருங்க, நம்ம இங்க வந்துடலாம், இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வந்துருங்க. இப்போ இந்த 6 நதிகள் எழுதிட்டீங்க இல்லையா, இதெல்லாம் அப்படியே ப்ரிலிம்ஸ்ல டைரக்ட் கொஸ்டினா இருக்கலாம். எந்தெந்த நதிகள் இந்தியாவிற்கு அதிக உரிமம், பாகிஸ்தானுக்கு அதிக உரிமம், எந்த ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது 1960. இப்போ இந்த குரூப் 1 அதெல்லாம் கேட்பாங்கன்னு ரெஃப்ளெக்ட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஒன்றும் பெருசா இல்லை. குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம், இல்லை குரூப் 4 இப்போ நம்ம ஜூலை மாதம் 12 அடுத்த வாரம் நடக்க போகுது, அதில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நியூஸ்ல இருக்கிறத அப்படியே ஒரு முறை படிங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு வந்துருங்க, இங்க இருக்க பாயிண்ட் பாருங்க. நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை நிராகரித்தது இந்தியா. இப்போ என்னப்பா நடுவர் நீதிமன்ற தீர்ப்பு? இப்போ சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு. இந்த ஒப்பந்தத்தை என்ன பண்றேங்க, இந்தியா வந்து நான் நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்றேன், உனக்கு தண்ணி திறந்து விட முடியாதுன்னு சொல்றேன். அப்ப இதுக்கு ஒரு தீர்ப்பாயின்னு ஒண்ணு இருக்குல்ல, காவேரி ட்ரிபியூனல் இருக்க மாதிரி. காவேரியில தண்ணி திறந்து விடலன்னா பிரச்சனைனா உடனே அந்த போர்டை கூப்பிடுறோம் இல்லையா, மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, மேலாண்மை ஆணையம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இங்க ஒரு ட்ரிபியூனல் இருக்கு. இது சுவிட்சர்லாந்துல இருக்கு. அப்ப அந்த ட்ரிபியூனல் என்ன பண்றான், பாகிஸ்தான் போய் கம்ப்ளைண்ட் பண்றான், எனக்கு வந்து இந்தியா வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான், அவனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ட்ரிபியூனல் என்ன சொல்லிட்டான், பாகிஸ்தானுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்துட்டான். நீ வந்து கரெக்டா தண்ணி கொடுத்துடணும், அந்த ஒப்பந்தத்தை நீ மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரிபியூனல் தீர்ப்பு கொடுத்துட்டான். ஆனா இந்தியா என்ன சொல்றாங்க, நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை நாங்க நிராகரிக்கிறோம், நீ ஒன்னும் எங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உன் வேலையை பாரு, நாங்க இப்போதைக்கு தண்ணி கொடுக்க முடியாது. அவனும் தப்பு பண்றான், அதை எங்களுக்கு நாங்க இப்படிதான் கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்தியாவும் நடுவர் நீதிமன்றமே சட்டவிரோதமானது, பாகிஸ்தானுக்கு சாதகமான இந்த தீர்ப்பை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது, உலகளாவிய பயங்கர. அது பாத்தீங்களா அந்த பிரச்சனை, அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் நீ கேட்க மாட்டேற, நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் என்கிட்ட வந்து கேட்கற அப்படின்னு ஒரு கோவம் இருக்கும் இல்லைங்களா, 2 பேருக்கு சண்டை வரும்போதே அவன் என்ன பண்ணான்னு முதல்ல கேளு அப்படின்னு சொல்ற மாதிரி, அவன் இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு எங்களால தண்ணி கொடுக்க முடியாது, அதனால உன் தீர்ப்பெல்லாம் எங்களால மதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்தியா இங்க பதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துக்கணும், இந்த நடுவர் நீதிமன்றம் அப்படின்றது அங்கே ஒரு தீர்ப்பு கொடுக்குது, அது எங்கே அமைஞ்சிருக்கு, சுவிட்சர்லாந்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், இந்தியாவை தவிர எந்த நாட்டின் அரசமைப்பு சட்ட முகவுரையும் மாற்றப்படவில்லை. ரொம்ப வருஷமாக ஓடிட்டு இருக்க பிரச்சனைங்க இது. முகவுரை மாற்றப்பட்டுச்சு. முகவுரையில் இப்போ முகவுரை மாற்றப்பட்டுச்சு, அதில் என்னென்ன வார்த்தைகள் புதுசாக சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்றதுல இந்த சோசியலிஸ்டிக், செக்யூலர் அப்படின்ற வார்த்தையில் ஒரு தரப்பினருக்கு செக்யூலர் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு சில அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. செக்குலர் இருந்தா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்றது ஒரு தரப்புக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப நீங்க பாலிட்டி படிக்கும்போது செக்குலரிசமே நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு சில நாடுகளுக்கு மதம் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. ஒரு சில நாடுகள் என்ன சொல்லுவாங்க, செக்யூலர் நேஷன், அவங்க ஃபாலோ பண்றது அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதம் இருக்கும், கிறிஸ்டியானிட்டியோ முஸ்லீம் இஸ்லாமியத்தையோ அவங்களுக்குன்னு ஒரு நாட்டுக்குன்னு ஒரு மதம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் எல்லா மதத்தையும் நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனால் இந்தியா அதில் அந்த செக்யூலர் அப்படின்றத பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, அரசுக்கு மதம் இல்லை அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரியாம்பிளே வந்து நான் ஏகப்பட்ட கேசஸ்ல இருந்திருக்குங்க. இப்போ பெருபாரி யூனியன் கேஸ் அப்படின்னு ஒன்று படிப்பீங்க,
திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவான் ஒரு கேஸில். அப்புறம் கேசவானந்த பாரதி கேஸில் ஆமாம்மா இது ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் எல்ஐசி கேஸ்ன்னு ஒன்று வரும், அதில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும், அதுதான் முன்னுரை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு அந்த கேசஸே ஏகப்பட்டது பிரியாம்பிள் அப்படின்றதுல ஓடும். அப்போ பிரியாம்பிளையே நான் ஒரு பார்ட்டாக கருதலை அப்படின்றதுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. பிரியாம்பிளுக்குள்ள சேர்க்கப்பட்ட வார்த்தைகள், இப்போ அந்த வார்த்தைகளை சேர்க்கறதுக்கான சூழல் என்னவா இருக்கு பாருங்க. இது எப்படி இந்த நியூஸ் இங்கே கிரியேட் ஆகுது பாருங்க. 1975 என்ன பண்றாங்க, ஜூன் 25 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. அப்போ நேஷனல் எமர்ஜென்சி 352, ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்றது 356 அப்படின்றோம், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை 316 சொல்றோம். இப்போ நேஷனல் எமர்ஜென்சி 352 அப்படின்றத இந்திரா காந்தி அமல்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 1977 மார்ச் வரைக்கும் இது வந்து அமல்ல இருக்கு. இப்போ 1976 நிறைய முக்கியமான திருத்தங்களை, அரசியலமைப்பு திருத்தங்களை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துறாங்க. அதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆட் பண்றாங்க, திருத்தம் செய்யறாங்க. அப்போ அங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அதுல பிரியாம்பிள்ல செக்யூலர் அப்படின்ற வார்த்தையை சேர்க்கிறாங்க. அப்ப இந்த செக்யூலர் அப்படின்றது நமக்கு தேவையில்லைன்றதுக்கு நிறைய கேசஸ் இருந்திருக்கு. நான் உங்களுக்கு ரீசெண்ட்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன். 2024 டிசம்பர்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சுப்பிரமணியன் சுவாமி அப்படின்றவர் அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருப்பாரு. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து செக்யூலரிசம் அப்படின்லாம் ஒன்றும் பேசலைங்க, எல்லாருக்கும் ரைட்ஸை பற்றி தான் பேசும், ரிலீஜியஸ் ரைட்ஸை பேசும். ஆனால் இங்கே செக்யூலரிசம் அப்படின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணுறாங்க, பிரியாம்பிள்ல இருந்து அந்த வார்த்தையை தூக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாரு. இப்போ சுப்பிரமணிய சுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸில் 2024 அக்டோபர்ல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா, செக்யூலரிசம் அப்படின்ற வார்த்தை இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அப்படின்னா என்னப்பா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது? இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு. அந்த அடிப்படை கட்டமைப்பு திருத்த முடியாது, அடிப்படை கட்டமைப்பு மாற்றி அமைக்க முடியாது, அடிப்படை கட்டமைப்பு தான் எல்லாமே அப்படின்னு நம்ம நிறைய கேசஸ்ல பாலிட்டியில படிப்போம். அப்போ 2024 அக்டோபர்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க, செக்யூலரிசம் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. நீங்க பிரியாம்பிள் இருக்க ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அது வந்து புதுசா சேர்த்தது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னா நினைக்காதீங்கப்பா. ஒழுங்கா இந்த கேஸ் தூக்கிட்டு ஓடி போயிருங்க. அப்ப எப்படி அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்குள்ள, அந்த அடிப்படை கட்டமைப்புக்குள்ள மதச்சார்பின்மை அப்படின்றது இருக்கு அப்படின்றதுக்கு அந்த நீதிபதி ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. ஆர்டிகல் 14 என்ன அப்படின்னு கேட்கிறார். ஈக்குவல் பிஃபோர் த லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்றதே இங்க என்ன ஆயிடுச்சு, மதம்ன்ற அடிப்படையிலையோ ஜாதின்ற அடிப்படையிலையோ எந்த பாகுபாடும் காட்டல அப்படின்றது தானே. அப்ப அது அடிப்படை கட்டமைப்பு தானே ஆர்டிகல் 14 அப்படின்றது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்து, இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட ஆர்டிகிளை உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். ஸோ கான்ஸ்டியூஷன்லயே இந்த மதச்சார்பின்மை அப்படின்றது அடிப்படை கட்டமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீசெண்ட் கேஸ் செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமா சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் அப்படியே ஒரு முறை பாலிட்டிக்குள்ள என்ன இருக்கோ, பிரியாம்பிளை பத்தி இன்னும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பிரியாம்பிள் இந்த வருஷத்துல நிறைய முறை ரிப்பீட் ஆகலாம். கொஸ்டின் குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதுறவங்களுக்கு பிரியாம்பிளை வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. செக்குலரிசம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நல்லா படிங்க. பாலிட்டிக்குள்ள நான் அதை அந்த சாப்டரை எடுத்து ஒரு முறை கவர் பண்ணுங்க. இல்லை அதை ஃபுல்லா எடுத்துனா பாலிட்டி கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம இதோட இங்க நிறுத்திக்கலாம். அப்ப பாருங்க, பிரியாம்பிள் தான் இங்க மேட்டர், இங்க விஷயம், பிரச்சனை. அப்ப பிரியாம்பிளை திருத்தம் செஞ்சீங்கன்னா, அரசியலமைப்பு திருத்தம் செஞ்சீங்கன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு பிஎஸ்பியோட தலைவர் இந்த பக்கம் நியூஸ் கொடுக்குறாங்க. இந்த அரசியலமைப்பு சட்ட முகவரி இது வரைக்கும் திருத்தப்பட்டது கிடையாது அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட் பேசுறாரு. இவங்க பாலிடிக்ஸ்குள்ள இருந்து பிரியாம்பிளை நல்லா படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் கிடைக்கலாம், அவ்வளவுதான் நமக்கு லாபம். நீங்க எதையாவது அடிச்சு சண்டை போட்டுருங்கடா, எங்களுக்கு என்ன கிடக்கு, நான் பிரியாம்பிளை நல்லா படிச்சுட்டு போவேன், என்னென்ன டேர்ம் இருக்கு அதை படிச்சுட்டு போய் ஒரு கொஸ்டின் கேட்டாக்க ஆன்சர் பண்ணிப்பேன், அந்த 1.5 மார்க் எனக்கு கிடைக்கும். இல்ல ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்டா நான் ஆன்சர் எழுதுவேன், அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அடுத்த நியூஸ் பாருங்க. இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளின் விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இது. இதெல்லாம் கொஸ்டின் வர்றதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கலாம். அப்ப குழந்தை இறப்பு மதிப்பீட்டுக்கான இந்த நியூஸ் அப்படியே படிங்க, முதல்ல இருந்தே கூட படிங்க. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் தடுப்பூசி பெறாத 0 டேஸ் குழந்தைகளின் விகிதம் 2023ஆம் ஆண்டில் 0.11 குறைஞ்சிருச்சான். அப்படின்னா பாருங்க என்ன அவங்க சொல்ல வராங்கன்னு பாருங்க, பாசிட்டிவா சொல்ல வராங்க. இந்தியாவில் எல்லா குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட தடுப்பூசிகள் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. 2024 அது 0.06 குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குழந்தை இறப்பு மதிப்பீட்டுக்கான ஐக்கிய நாடுகள் குழு, யுனைடெட் நேஷன் கவுன்சில் வெளியிட்ட 2024ஆம் ஆண்டு அறிக்கையில் ஆரோக்கியத்தில் இந்தியா உலகளாவிய முன்மாதிரியாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. உலக சுகாதார அமைப்பின்படி டிடிபி தடுப்பூசியின் முதல் தவணை, அப்ப அந்த 3 மாசத்துலயோ 45வது நாள்லயோ குழந்தைக்கு போடுவாங்க. அந்த தடுப்பூசியின் முதல் தவணையை கூட பெறாத குழந்தைகளை 0 டோஸ் குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க.
இத்தகைய குழந்தைகள் எண்ணிக்கை. அப்போ அந்த 0 டோஸ் அப்படின்றதுங்க ஒரு தடுப்பூசி கூட பெறாத குழந்தைகளை. ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க பெரும்பாலான குழந்தைகளை கவர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை தான் அப்படிங்க நியூஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே கடைசி பேராகிராஃப்ல அப்படியே ஒரு எல்லோ ஹைலைட் இருக்கு, இதை படிங்க. கடந்த 2013ஆம் ஆண்டு வரை யுஐபி திட்டத்தில் 6 தடுப்பூசிகள் மட்டுமே இருந்தன. தற்போது அந்த திட்டம் 12 தடுப்பூசிகளை உள்ளடக்கியதை குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்கே ஒரு முக்கியமான ஸ்கீமை நாம கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இப்போ இந்த அப்படியே கீழே இருக்க ஸ்கீம் பாருங்க. இது வந்து சும்மா நான் எடுத்து போட்டது. 12 வேக்சின்ஸ் வேக்சினேஷன் அகைன் 12 வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். மிஷன் இந்திரா தனுஷ் அப்படின்னு 2017 ஒரு ப்ரோக்ராம் தொடங்குறாங்க. இதை அடுத்தடுத்து 2019க்கு பிறகு இன்டென்சிஃபைட் இந்திரா தனுஷ் அப்படின்னு மாத்துறாங்க. இன்டென்சிஃபைடு இந்திரா தனுஷ் 1.0, இன்டென்சிஃபைடு இந்திரா தனுஷ் 2.0, இன்டென்சிஃபைடு 3.0, இன்டென்சிஃபைடு அப்படின்னு இப்ப பிரசன்ட்ல ஓடிட்டு இருக்கிறது இன்டென்சிஃபைடு 5.0. அதுல அந்த 12 வேக்சின்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 12 வேக்சின்ஸ் என்னென்ன நோய்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதும் இருக்கு. சும்மா ஒரு முறை படிச்சு பார்த்துக்கோங்க. இந்த 12 வேக்சின்ஸ் லிஸ்ட் நம்மள கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது. மிஷன் இந்திரா தனுஷ், இந்த மிஷன்ல 12 வேக்சின்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல பாருங்க, முதல்ல இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வந்தாங்க, நமக்கு இங்க மேல பாருங்க அந்த எல்லோ இதுல 2013க்கு முன்னாடி இந்த ஸ்கீம் ஒன்று இருந்துச்சுங்க, தடுப்பூசி திட்டம் அப்படின்றது. அதுல 6 தடுப்பூசி தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப நாம என்ன பண்றோம், இங்க 12 தடுப்பூசி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க இல்லைங்களா. அந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்றத கன்வே பண்றேன். அது இங்க மிஷன் இந்திரா தனுஷ் அப்படின்னு ஒரு ஸ்கீமா இருக்கு. ஓகே, அதுல 12 தடுப்பூசி போட்டுட்டு இருக்கோம். என்னென்ன நியூஸ் அப்படியே இந்த டிசீசஸ் அப்படியே படிச்சு பாருங்க. டிப்தீரியா, whooping cough, டெட்டனஸ் போலியோ, டியூபர்குலோசிஸ், ஹெப்பாடைட்டிஸ் பி, அப்படியே நியூஸ் ஒரு முறை படிச்சு பாருங்க. மெனிங்டஸ், நிமோனியா, ஹீமோஃபில்லஸ், டைப் பி இன்ஃபெக்ஷன்ஸ், ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ், ரோட்டா வைரஸ் வேக்சின், நியூமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின் அண்ட் மிசல்லஸ் ரூபல்லா 12 நோய்களுக்கு போட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு முறை படிச்சு பார்த்து அடுத்து கீழே பாருங்க, யூவின் போர்ட்டல். இதுதான் இப்ப ரீசெண்டா கொஞ்சம் பேசப்பட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவிட் சமயத்துல கோவின் போர்ட்டல் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு நீங்க எப்போ வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா, வேக்சின் போட்ட எல்லாருக்குமே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர், அந்த ஒரு ஏதோ ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து ஏதோ ஒன்று ஒரு கோவிஷீல்டோ இல்லை கோவேக்சினோ ஏதோ ஒரு வேக்சின் போட்ட உடனே உங்களை ஒரு ஆப்குள்ள போயிட்டு லாகின் பண்ண சொல்லுவாங்க. இல்லை ஒரு போர்ட்டலுக்குள்ள உங்களோட மொபைல் நம்பர் போட்ட உடனே உங்களோட சர்டிஃபிகேட் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் வேக்சின் போட்டுக்கிட்டவங்க எல்லாருமே. அது எந்த போர்ட்டலுங்க, அதுக்கு பேரு கோவின் போர்ட்டல் அப்படின்னு சொன்னோம். அப்ப தடுப்பூசிகளை போடுறதுக்கு இங்க நம்ம சில போர்ட்டல்ஸ் வந்து வச்சிருக்கோம். அதுல அந்த டேட்டாவை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்றோங்க, யார் யார் இன்க்ளூசிவ் ஆர் நாட் இன்க்ளூசிவ் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்றோம். இப்போ 2024 ஆகஸ்ட் 15 the government launched யூவின் டிஜிட்டல் வேக்சின் ரெஜிஸ்ட்ரி ஆன் ஆகஸ்ட் 15. லாஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணிருக்காங்க, 2024 தான் லான்ச் பண்ணிருக்காங்க. The universal immunization program is set to be significantly strengthened. நம்ம கிட்ட இருக்கிற அந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் மேல இருக்கிற மிஷன் இந்திரா தனுஷ் தான் அப்படி சொல்றாங்க. எல்லாருக்கும் தடுப்பூசி கொடுத்தா என்ன ஆயிடுவாங்க, அவங்க எதிர்காலத்துல அந்த நோய்கள் இல்லாம நல்ல ஒரு தலைமுறையினரா இருப்பாங்க. நோய் இல்லாத தலைமுறையினர் இருக்கும்போது அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது இந்தியாவது அதிகரிக்கும். அதுக்கு அவங்கள நல்ல இம்யூனைசேஷன் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட ப்ரோக்ராம் நோக்கம் மிஷன் இந்திரா தனுஷ். அதை என்ன பண்றாங்க, இங்க அந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், யூவின் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். 2024 ஆகஸ்ட் 15 அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு 1 இயர் தான் ஆக போகுது. கம்மிங் ஆகஸ்ட் வந்தாலே 1 இயர் தான் ஆக போகுது. இதெல்லாம் கொஸ்டின் இருக்கலாம், யூவின் போர்ட்டல் எதுக்கு, அதனாலதான் கோவின் சொல்லி சொன்னேன். கோவின் மாதிரியே இதுவும் தடுப்பூசிகளை வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு முக்கியமான போர்ட்டல் பார்த்து வச்சிருங்க. அடுத்து, சமூக நலத்திட்டங்களால் 95 கோடி பேர் பயன் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு இல்லைங்களா. இதுல சில முக்கியமான விஷயத்த வந்து அவர் மென்ஷன் பண்றாரு பிரதமர். அதை அப்படியே கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் எடுத்தேன். அப்படியே இதை கீழே இருக்க நியூஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஹெட்டிங் மட்டும் நான் அப்படியே மறைச்சிக்கிறேன் பார்த்துக்குங்க. இதில் எல்லோ ஹைலைட்டட் மட்டும் கொஞ்சம் படிங்க, ஃபுல் நியூஸுமே படிங்க. ஒரு சில நேரத்தில் அவர் இந்தியாவில் இருக்க சில ஜிஐ டேக்டு ப்ராடக்ட்டு, இந்தியாவோட சில முக்கியமான கலாச்சாரங்கள், சில முக்கிய மனிதர்களுடைய சாதனைகள் அப்படின்லாம் கூட இந்த மான் கி பாத் அப்படின்ற நிகழ்ச்சியில பேசுறாரு. மான் கி பாத் அப்படின்னாங்க அந்த மந்தோட கடைசி சண்டே பிரதமர் வந்து மனதின் குரல் அப்படின்ற ஒரு ஸ்பீச் வந்து ரேடியோ மூலமா மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த நிகழ்ச்சியில நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் என்ன பண்றாருங்க, கனெக்ட் பண்றாரு. அதுல வந்து இங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே ஒரு சில நியூஸ் பேசியிருக்காங்க. அது ஜஸ்ட் ஒரு முறை நியூஸ் ஃபுல்லா படிங்கன்னு அதுக்கு தான் சொல்றேன். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை மென்ஷன் பண்றாரு. ILO, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், அறிக்கையை சுட்டிக்காட்டி இந்திய மக்கள் தொகையில் 64% மேற்பட்டவர் ஏதோ ஒரு நலத்திட்டத்தின் கீழ் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சோசியல் செக்யூரிட்டி அப்படின்றது இந்தியாவில் 64% மக்களுக்கு
கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது அவர் என்ன சொல்லுவார், சில இடத்துல அதுக்குள்ள சில அவர் ஒரு பாயிண்ட் பாலிடிக்ஸும் வச்சிருப்பாரு. 2014க்கு முன்னாடி இது 25 கோடிக்கும் குறைவானவர்களையே சென்று அடைந்திருந்தது அப்படின்னு இங்க நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். அதை கடைசியா முடிப்பாங்க பாருங்க. நாட்டின் மக்கள் தொகையில் 64% மேற்பட்டவருக்கு ஏதோ ஒரு வகையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2015 வரை இது 25 கோடிக்கும் குறைவானவர்களையே நலத்திட்ட பலன்கள் சென்றடைந்திருந்தன. இப்ப 60%ன்றது அவர் என்ன சொல்ல வர்றாருங்க, 150 கோடியில 60%ன்றது கிட்டத்தட்ட 90 கோடி. 25 கோடி மக்களை மட்டுமே போய் சேர்ந்துகிட்டு இருந்த திட்டங்களை நாங்க 90 கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம். தன்னோட அரசின் ஒரு சாதனையை பேசுறாரு. ஓகே, அதை மனசுல வச்சுப்போம். அதை தான் நம்ம மெயின்ஸ்ல எங்கேயாச்சும் போட்டு அவர் சொன்னாரு அப்படின்னு போடலனாலும் இப்ப இருக்கிற ரீசன்ட் ஸ்கீம்ஸ் மூலமா இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் நம்ம ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா மெயின்ஸ்ல எங்கேயாவது எழுத தேவைப்படும். அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. இப்ப இந்த எல்லோ ஹைலைட்ல பாருங்க, ட்ரக்கோமா இல்லாத இந்தியா அப்படின்னு சொல்றாருங்க. அதுல உலக சுகாதார அமைப்பு மற்றும் சர்வதேச பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. முதலாவது சாதனை, பாக்டீரியா தொற்றால் கண்ணில் ஏற்படக்கூடிய ட்ரக்கோமா நோய் அப்படின்னு சொல்றாங்க. இதிலிருந்து இந்தியா உலக விடுபட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கிறாங்க. அப்படியே கீழே இருக்க 2 பாயிண்ட், அந்த இங்கிலீஷ் பாயிண்ட் படிங்க. என்னன்னு பாருங்க, இந்தியா வாஸ் டெக்ளேர்டு ஃப்ரீ ஃப்ரம் இன்ஃபெக்டிவ் ட்ரக்கோமா இன் 2017. அப்ப என்ன சார், 2017லயே நம்ம விலகிட்டோமா, அதை விட்டு வெளியே வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, வித் ஆன்கோயிங் சர்வைலன்ஸ் ஃப்ரம் 2019 to 2024. அந்த மாதிரி ஒரு நோய் திரும்பவும் நமக்கு எப்ப வந்திருக்கு கடைசி அப்படின்னா 2017க்கு பிறகு புதுசா எதுவும் நோய் பாதிப்பு இல்லை அப்படின்றத என்ன பண்றாங்க, நேஷனல் ட்ரக்கோமெட்டஸ் ட்ரச்சியாசிஸ் சர்வே வாஸ் கண்டக்டட் இன் 200 endemic districts from 2021 to 24 as a part of WHO's mandate. உலக சுகாதார அமைப்பு சொன்னான்னு நாங்க 200 மாவட்டங்கள்ல இந்த ட்ரக்கோமா பாதிப்பு இருந்த மாவட்டங்கள்ல இந்த சர்வேவை எடுத்திருக்கிறோம். அதுல 2017க்கு பிறகு பெரும்பாலான நோய் பாதிப்புகள் இல்லை. 21-24 இல்ல, 2019 to 24 பார்க்கும்போது இல்ல. அப்போ இந்தியா வாஸ் டெக்ளேர்டு ஃப்ரீ ஃப்ரம் இன்ஃபெக்டிவ் ட்ரக்கோமா இன் 2017. 2017லயே இந்தியாவில் இந்த ட்ரக்கோமா அப்படின்ற பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய கண் நோயிலிருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த மாதிரி நிறைய நம்ம டார்கெட் வச்சிருப்போம். மலேரியாவிலேருந்து வெளியேறுவோம், அப்புறம் என்ன சொல்றேங்க 2025க்குள்ள யானைக்கால் நோய் பத்தி ஓகே, யானைக்கால் நோய் இருக்குங்க. 25க்குள்ள காசநோய், வெரி குட். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள, அந்த வார்த்தை தான் எனக்கு டக்குன்னு மாட்டேன், டிபி டியூபர்குலோசிஸ்ல இருந்து 2025க்குள்ள வெளியேறுவோம் அப்படின்றது. அப்ப வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே அரௌண்ட் த வேர்ல்டு டார்கெட் வச்சிருக்கான் 2030ல தான் டியூபர்குலோசிஸ்ல இருந்து வெளியே வருவேன்னு. ஆனா இந்தியா என்ன பண்ணிட்டோம், 5 years முன்னாடியே நாங்க அதை விட்டு வெளியே வருவோம்னு சொல்றோம். ஆனா நமக்கு அதுக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியாதுங்க. இன்னும் நிறைய பகுதிகளில் அந்த நோய் பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கும் இதே மாதிரி 5 வருஷம் சர்வைலன்ஸ் பண்ணணும். அவங்க பண்ணிருக்காங்க இல்லையா, 19 to 24 5 வருஷம் இந்த நோய் பாதிப்பு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மேபி 26க்கு அப்புறம் ஆரம்பிச்சு 2030 வரைக்கும் நோய் பாதிப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அந்த ஃப்ரீ டிபி ஃப்ரீ அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால டிபி ஃப்ரீன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணதான் எடுத்துக்க முடியாது. டிபி ஃப்ரீ பண்றதுக்கான ஒர்க்ல இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ட்ரக்கோமா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டாங்க WHO, இந்தியாவில் அது இல்லை அப்படின்றத. இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த குரூப் 4ல இதை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல குரூப் 2ல கூட கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த நியூஸ் ஒரு முறை படிச்சுக்கங்க. மேல எங்க பாருங்க, இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரே ஒரு நியூஸ் பேசியிருக்காரு. உடல் உறுதி இருந்தால் நலவாழ்வு மீது கவனம் செலுத்தியாக வேண்டும், உடல் பருமனை குறைக்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட் பேசுறாரு. இதுக்கு ஒரு ஸ்கீமே இருக்குங்க. அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை சேர்த்து பண்றாங்க. ஈட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியானதை உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த ஈட் ரைட் மூமெண்ட்ல ஆயில் பத்தி பேசுவாங்க, சுகர் பத்தி பேசுவாங்க, சால்ட் பத்தி பேசுவாங்க. இந்த 3 பொருளையும் குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் பாதிப்புகளுடைய தன்மை கம்மியா இருக்கும். அப்ப எண்ணெயோட அளவை குறைச்சிக்கோங்க. எண்ணெய்க்கு பக்கத்திலேயே நிறைய கீ வரைக்கும் அதை கொண்டு நிறுத்திடுவாங்க. எண்ணெய் அளவை குறைச்சி சாப்பிடுங்க, சர்க்கரை அளவை குறைச்சி சாப்பிடுங்க, சால்ட்டோட அளவை குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்றத அந்த ஈட் ரைட் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் மூலமா அவன் என்ன பண்றான், FSSAI அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் படிப்பீங்க. அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஈட் ரைட் மூவ்மெண்ட் அப்படின்றத இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்ப யாரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் அந்த பாக்ஸ்ல சரியானது உண்ணுவதன் மூலமா உடல் உறுதி இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அதுக்காக ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்றதுக்காக சொல்றதுக்கு சொன்னேன். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்துங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவா பாக்குறேன். எனக்கு தோணுச்சு, எடுத்தேன். நீங்களும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. வாட்டர் பில் ஸ்கீம் ஆல்ரெடி கேரளாவில் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஸ்கூல்ல வாட்டர் பெல் அப்படின்னு ஒன்று அடிக்க போறாங்க.
நமக்கு எப்படி பிரேக்குன்னு விடுறோம் இல்லைங்களா ஒரு கிளாஸ்ல ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், அந்த மாதிரி இவங்களுக்கு 50 நிமிஷத்துக்கு ஒரு முறை இல்லை 1 ஹவருக்கு ஒரு முறை வாட்டர் பெல்னு ஒன்று ஸ்கூல்ல அடிப்பாங்க. அப்போ குழந்தைங்க எல்லாருமே ஒரு 100 மில்லி 200 மில்லி தண்ணி வந்து குடிக்கணும், கட்டாயமா குடிக்கணும். அந்த பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதை ஊக்கப்படுத்தும் விதமாக வாட்டர் பெல் திட்டம் அறிமுகம் செய்யப்படும். இதற்காக 5 நிமிடம் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உடல் நீர் இழப்பு இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ ஓஆர்எஸ்லாம் எதுக்கு நம்ம குடிப்போம்? வாட்டர் கண்டென்ட் உடம்புல குறைஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக குடிப்போம். அந்த மாதிரி இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக பண்றாங்க. எதுக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்துங்க நெக்ஸ்ட் இப்போ பாருங்க இந்த ஜிஎஸ்டி நியூஸ் அப்படியே ஹெட்டிங் படிங்களேன். நான் அப்படியே கடைசியாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். கடந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட 22 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல், 5 ஆண்டுகளில் இரட்டிப்பான வளர்ச்சி. ஓகேங்களா? அப்படியே ஒரு முறை பாருங்க. ஜிஎஸ்டிலாங்க இன்னுமே எங்கேயாச்சும் இன்டைரக்ட் டேக்ஸில் டைரக்ட் டேக்ஸில் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜூனில் ஜிஎஸ்டி வசூல் பாருங்க. எப்போ நீங்கள் மாதம் பேப்பர் கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக கவனிக்கிறவராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற நியூஸ் வந்து பார்க்கலாம். ஒரு இப்போ ஜூன் 30 முடிஞ்சதுங்களா, ஜூலை 1ஆம் தேதி காலையில் இல்லை ஜூலை 2ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம். கடந்த மாத ஜிஎஸ்டி வசூல் அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஜூனில் ஜிஎஸ்டி வசூல், இது ஜூலை 1ஆம் தேதி நியூஸ் இங்கே இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா 29ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு 5ஆம் தேதி வரைக்கும் பார்க்க போறோம்னு. இப்போ தான் ஜூலை 1க்கு வந்திருக்கோம். அதில் ஜூன் 30ஆம் தேதி நமக்கு இங்கே மாதம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லிடுவாங்க எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி 1.84 lakh crore அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் இது 10,678 கோடியாக வசூலாயிருக்கு அப்படின்ற டேட்டாவும் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக கவனிச்சுக்கிட்டே இருக்கிற நியூஸாக இருக்கும். நிறைய கொஷின்ஸும் ரிப்பீட் ஆனதாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எக்கனாமியில் கிளாஸில் படித்ததை கேள்விப்பட்டதை எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டதை எல்லாத்தையும் ஒரு முறை இந்த மாதிரி ஜிஎஸ்டி நியூஸ் பார்க்கும்போது எல்லாம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தோம். 101st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2017 ஜூலை 1 நம்ம என்ன பண்ணோம், இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க. ஏன் ஜிஎஸ்டி பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கான்னு சொன்னால் 2017 ஜூலை 1 இங்கே 2025 ஜூன் 30 ஒட்டுமொத்தமா 8 வருஷத்தை இது வந்து என்ன இருக்குங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 8 ஆண்டு நிறைவு. இதுக்கு 2 தரப்புக்குமே நியூஸ் இருக்குங்க. ஒரு தினமணி பேப்பர்ல ஒரு பேஜ்ல 2 தரப்புக்கும் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, இதை வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவு பிரச்சனை அப்படின்னு பேசுறாங்க. பிஜேபி என்ன சொல்றாங்க, இது எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணியிருக்கு, எக்கனாமிக்கல் க்ரோத்தை வந்து என்ஷூர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 2 தரப்புக்குமே பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தர் ஒரு பாயிண்ட்டை பேசுறதுக்கு. அதில் எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிலாம் நம்ம கொண்டு போக வேண்டியதில்லை. எங்கேயுமே நம்மளை ஃபுல்லாக நெகட்டிவ் கேட்க போகிறதில்ல. டிஎன்பிசி கொஸ்டின் எங்கே மெயின்ஸ் எழுதினாலும் எது பண்ணாலும். ஸோ இதில் இருக்க பாசிட்டிவ் சைட்ஸும் என்னன்றதை பார்த்து வச்சுக்கணும். எத்தனை ஸ்லாப் வந்து இருக்கு, எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு, அதை அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அப்போ தான் அந்த க்ரோத்தை பற்றி நீங்கள் ஒரு பாயிண்ட் இங்கே கன்வே பண்ண முடியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு 11 லட்சம் கோடி அப்படின்னு இருந்த வசூல் இப்போ 22 லட்சம் கோடியா உயர்ந்துருச்சு, 2 மடங்கா உயர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதை நான் போன வருஷத்துக்கு முன்னாடி இதை 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு அப்படின்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2017 அறிமுகப்படுத்தி 2018 ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது இதுல ஒரு வருஷத்துக்கே கலெக்ட் ஆன டேக்ஸ் வந்து 7 lakh crore சொன்னாங்க. இப்போ அதுல 20 lakh crore கிட்ட வருது. அதனால இது 3 மடங்கு வருவாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா நமக்கு இன்னும் நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஜிஎஸ்டியில் நமக்கான சரியான பங்கீடு வழங்கப்படுதா, இல்லை நமக்கான சரியான அந்த பங்கீடுகளோட சேர்த்து நமக்கான திட்டங்கள் சரியா வழங்கப்படுதா, இன்னும் கல்விக்கே சில திட்டங்கள் வந்து நமக்கு நிதி ஒதுக்கீடு இன்னும் நடக்கல, நம்ம அதில் சேர்ந்தாதான் கொடுப்பேன்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் இது நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கான்செப்டை கிளியரா நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஜிஎஸ்டி கவுன்சில் வரைக்கும் இங்க நமக்கு கொஸ்டின் இருக்கு. நீங்க வந்து 2024 கொஸ்டின் பேப்பர், ஐ திங்க் 24 or 23 சம்திங் ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் நினைக்கிறேன். ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கவுன்சிலோட ஹெட் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பாயிண்ட். அந்த கவுன்சில் எப்படி வந்து ஓட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து 75% ஆஃப் ஓட் வந்து போலானாதான், அதாவது 3/4 ஆஃப் த ஓட் வந்து அந்த ரெசல்யூஷனுக்கு கிடைச்சாதான் இந்த ரெசல்யூஷன் வில் பி பாஸ்ட். இல்லைனா என்ன ஆயிருங்க, இந்த ரெசல்யூஷன் வந்து ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்றது. ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோரம் அப்படின்றது குறைந்தபட்ச கூட்ட அளவுன்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் யாரு, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, அப்ப யாருங்க அதோட மெம்பர்ஸா இருப்பாங்க, எல்லா ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் அதோட மெம்பரா போய் கலந்துப்பாங்க. அப்படி நீங்க ஒரு யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிளஸ் இங்க ஒரு 30 மாநிலத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்ல இவங்களுக்கு எவ்வளவு ஓட் ஷேர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே ஜிஎஸ்டி கவுன்சிலோட மொத்த ஓட்டிங்ல 1/3 ஓட்டிங் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவலி ஷேர்ட் அமாங் அப்படின்னு சொல்லுவாங்க.
மிச்சம் இருக்கிற 2/3 ஓட் ஷேரை ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை அப்படியே கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இல்லை இந்த நம்பர் கொஞ்சம் சரியா புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இதை அப்படியே ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி சொல்கிறேன். ஒரே ஒரு முறை அதை பார்த்துக்குங்க. இப்போ 1/3 2/3 ஜிஎஸ்டி கவுன்சிலோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான், டோட்டல் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 33% ஆஃப் ஓட்டு அவங்ககிட்ட இருக்கு. மிச்சம் இருக்க 66% ஆஃப் ஓட்டு என்ன ஆகுதுங்க, இங்க இருக்க 30 ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அப்போ 66 டிவைடட் பை ஒரு ஸ்டேட்ஸ் வந்து 33ன்னு வச்சுப்போமே, ஜஸ்ட் அஷ்யூம் 33ன்னு வச்சிங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு 2. அப்போ தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆளுக்கு 2 அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ 66 எத்தனை ஸ்டேட்டுக்கும், 33 ஸ்டேட்டுக்கும் ஆளுக்கு 2ன்னு பிரிச்சு கொடுத்துருப்போமா. இப்போ இதுல ஓட்டிங் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடும் பாருங்க. இப்போ நான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலே பண்ணியிருப்போம். 2021 திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரார். அதாவது இந்த ரிசோர்ஸ் காட்டன்னு சொல்லுவாங்க, மூலப்பருத்தி அப்படின்னு சொல்லி. அந்த பருத்தி தான் உருட்டி அதை கொண்டு போய் நூலாக்கி, நூல்ல இருந்து நூற்பாலையிலேருந்து அதை துணியா நெஞ்சு அப்புறம் சாயத்துக்கு கொடுத்து அப்படின்னு அது ஒட்டு மொத்தமாக அதுதான் வந்து ரிசோர்ஸ். அந்த மூலப்பருத்திக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, 18% வந்து ஜிஎஸ்டி போட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன கேட்கிறாரு, அதுக்கு 18% போடாதீங்க, 12% மட்டும் போடுங்க, அப்பதான் அதை சார்ந்து இருக்கிற நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்றாங்க. ஸோ 33% ஆஃப் ஓட்டு விழுந்துருச்சு. ஓகே, அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, மொத்தம் 33 ஸ்டேட் இருக்கான், ஒரு 25 ஸ்டேட்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்ட்டு 2 ஒவ்வொருத்தருக்கும் 2 அப்படின்னு வேல்யூ இருக்கும், 50 கிடைச்சிரும். அப்போ டோட்டல் ஓட்ஸ் வந்து 83%. அப்போ நான் மேலே ஒரு கண்டிஷன் எழுதினேன் இல்லையா, 75% ஆஃப் ஓட்டு ஒரு ரெசல்யூஷனுக்கு கிடைச்சாதான் இந்த ஸ்லாப் என்ன ஆகும், இந்த காட்டனை 18 ஸ்லாப்ல இருந்து எடுத்து அடிச்சுட்டு 12 அப்படின்ற ஸ்லாபுக்குள்ள எழுதுவாங்க. இதான் இந்த ஸ்லாப் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெக்னிக்லாம் நீங்க எக்கனாமில படிச்சிருப்பீங்க, ஒரு முறை பார்த்துக்குங்க. அப்படியே நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாம். இந்த ஜிஎஸ்டி வசூல் அப்படின்றது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நிறைய டிஸ்கஷன்ல இருக்கு, நல்லா படிச்சிருங்க. அடுத்து போபால் விஷவாயு கசிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. போபால் பத்தி நமக்கு இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பழைய கொஸ்டின்ஸ்ல மெத்தில் ஐசோசைனைட் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கும் பாருங்க. இந்த எல்லோ ஹைலைட் பாருங்க, மெத்தில். சொல்லுங்க சார். ஜிஎஸ்டி கவுன்சில் கோரம் சொல்லியிருந்தீங்க சார், எத்தனை? அது 50%ங்க. அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து 50% அப்படின்னு அந்த கோரம் அப்படின்றதும் அதுல யாருக்கும் டவுட் இருக்காங்க. கோரம் அப்படின்னா என்னன்னாங்க, ஒரு அந்த கவுன்சிலுக்குள்ள, நான் சும்மா புரிதலுக்கு சொல்றேன், ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். 50 பேர்ல 25 பேர் வந்தாதான் 25 பேர் வந்தாதான் அந்த கவுன்சில் கூட்டமே அன்னைக்கு நடக்கும். இல்ல நம்பர் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா எல்லாருக்குமே லீவு தான், வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. அதை தான் கோரம்னு சொல்லுவாங்க. கோரம் அப்படின்றது அந்த குறைந்தபட்ச கூட்டளவு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேங்க, அடுத்த நியூஸ். ஓகேங்க, தேங்க்யூ. இதுலங்க இந்த போபால் ஆலை கழிவுகள் பாருங்க, இதுவுமே ஒரு 2-3 மாசமா அந்த கழிவுகளை கிளீன் பண்றதுக்கு நிறைய நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நான் சொல்ல வந்தது இதுல அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த போபால் விஷவாயு கசிவுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது என்ன, நம்ம வந்து சயனைடுன்னு கேள்விப்பட்டிருப்போம் நிறைய படத்துல. இல்ல இப்ப இதுல சும்மா காமெடிக்கோ இல்ல வில்லனுக்கோ காட்டியிருப்பாங்க. அதை அப்படியே வாயில வச்ச உடனேவே அதனுடைய சுவை என்னன்னு உணர்றதுக்கு முன்னாடியே மரணம் ஏற்பட்டுரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அது நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி மெத்தில் ஐசோசைனைட் அப்படின்ற ஒரு விஷவாயு கசிஞ்சு அஃபிஷியல் நம்பருங்க இது, கிட்டத்தட்ட 5479 பேர் இறந்துட்டாங்க, 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டன்னு சொன்னாங்க. அந்த இண்டஸ்ட்ரியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மொத்தமா இழுத்து மூடி வச்சிருந்திருப்பாங்க. உள்ள அந்த கழிவுகள் வந்து அப்படியே இருந்திருக்கும். அதை வந்து இப்போ அள்ளிட்டு போயிட்டு வேற இடத்துல போயிட்டு எரிக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதை எரிச்சு முடிச்சிட்டாங்க. இதன் மூலம் போபால் விஷவாயு கசிவு என்ற மோசமான நிகழ்வின் எச்சங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டன, முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப என்ன பண்றாங்க, அது ஒரு பிரச்சனையா அங்க இருக்க மக்கள் என்ன பண்றாங்க, இது எங்க பகுதி கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அதை முற்றிலுமா எரிச்சாச்சு. ஓகே, முடிஞ்சிருச்சு. அந்த போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட தினத்தை நம்ம என்ன பண்றோங்க, இங்கே மேல நியூஸ்ல டேட் கொடுத்துருப்பாங்க, டிசம்பர் 2-3 தேதிக்கு இடைப்பட்ட இரவுன்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த டேட் டிசம்பர் 2ஆம் தேதி என்ன பண்றோம், நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். அந்த டேட் இம்பார்ட்டன்ட் டேஸ் படிப்போம் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது, அதுக்காக வேண்டி இந்த டேட்டுக்காக அதை நான் எடுத்திருப்பேன். அப்படியே ஜஸ்ட் அந்த நியூஸோட கனெக்ட் பண்ணி இந்த டேட்டை பார்த்துக்குங்க. அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட், தேசிய மனித உரிமை ஆணையத்தில் பாஜக புகார். ஓகே, இந்த பிரச்சனை நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனைக்குள்ள நான் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு காவலாளி, ஒரு கோவில் கிட்ட அந்த காவலாளி லாக்அப் டெத் அப்படின்னு ஒன்று நடந்துருச்சு. ரொம்ப கஷ்டமான விஷயம், அது எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம், கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுல மனித உரிமை ஆணையத்தை மட்டும் நாம எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிஒய்க்கு பார்த்தீங்கன்னா
தேசிய மனித உரிமை ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போது தொடங்கப்பட்டது? 1993. தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போது தொடங்கப்பட்டது? 1997. இதெல்லாம் பழைய கொஸ்டின்ல இருக்கு. ஓகே, இப்போ இந்த வருஷம் என்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஒரு 2-3 மாசம் தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு புது தலைவர் ஒன்று நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். யாராவது நேம் செய்யப்படும் சொல்ல முடியுமா? சுப்பிரமணியம் சார். ராமசுப்ரமணியன். சூப்பருங்க, நேம் சொன்னீங்க, தேங்க்யூ. அது அவர் பேர் வந்து ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. அவங்களுக்கு அந்த டென்யூர் எவ்வளவு இருக்கும்? 3 years ஆர் 70 ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வருடங்கள் அல்லது 70 வயது முடிவடை. விச் ஒன் இஸ் இயர்லியர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் அவங்க பதவி வகிப்பாங்க. இவங்களை எப்படி தேர்வு செய்வாங்க? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், மனித உரிமை பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்துக்கு கீழே 1993 ஆணையம் உருவாக்கிட்டோம். அந்த ஆணையத்தின் தலைவர், நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பழைய மெட்டீரியலை படிச்சீங்கன்னா அது 5 yearsன்னு இருக்கும், 70 ஏஜ்ன்னு இருக்கும். அது திருத்தப்பட்டுருச்சு, 3 years and 70 ஏஜ் அப்படின்னு தான் இருக்கும். விச் ஒன் இஸ் இயர்லியர் அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ அந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு சமீபத்தில் வி ராமசுப்ரமணியன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த நியமனத்துக்கு ஒரு குழு இருப்பாங்க, செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இங்கிலீஷ்ல கொலீஜியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொலீஜியத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு 5 member கவுன்சில். அது லீடர் ஆஃப் அப்போசிஷன், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேங்களா? சாரி, 6 persons. லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் ராஜ்யசபாவும் வருவாங்க. 6 members. நான் 5ன்னு சொல்லிட்டேன், சாரி, அது ஃப்ளோவில் சொல்லும்போது. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் ராஜ்யசபா அப்படின்னு 6 பேர் இருப்பாங்க. இந்த 6 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க? யூனியன் ஹோம் மினிஸ்டர் கூட வருவார்ல சார்? ஆமாங்க, அதோ பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், இங்க 2 பேர் எழுதிட்டேன், இங்க 4 பேர் எழுதியிருக்கேன் பாருங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் ராஜ்யசபா, இந்த 2 நேமுக்கு. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் வந்துருவாரு, ஆனால் ராஜ்யசபாவோட ஸ்பீக்கர் வந்து வைஸ் பிரசிடென்ட். அவர் புரோட்டோகால் படி உள்ள வர முடியாது. ஸோ அங்கிருந்து டெபுட்டி சேர்மன் ஒருத்தர் இருப்பார், அவரை உள்ள கூப்பிட்டுப்பாங்க. இந்த 6 member கொலீஜியம் தான் இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு என்ன பண்றாங்க? தலைவர், அதனுடைய உறுப்பினர்கள் அவங்களாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதோட சேர்த்து அந்த ராமசுப்ரமணியம் அப்படின்ற நேமும் பார்த்துக்குங்க. மனித உரிமை ஆணையம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அடுத்த கிளாஸ் வரும்போது ஹோம்ஒர்க் சொல்லுங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் யாரு அப்படின்றத பாருங்க. இந்த மாதிரி கொலீஜியம் தமிழ்நாட்டில் இருங்க. ஓகேங்க. கண்ணதாசனா? அவர் மெம்பருங்க. ஜஸ்டிஸ் நேம் சொல்லுவோம். கண்ணதாசன் அப்படின்றவர் ஒரு காமன், ஏதோ ஒரு அவரோட கட்சியிலேருந்து ஏதோ ஒருத்தர். சரி, ஓகே, நேம் பார்த்துட்டு எனக்கு ஹோம்ஒர்க்காக சொல்லுங்க, அடுத்த கிளாஸ் சொல்லுங்க. நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாம். இந்த பாருங்க, நான் இந்த இடத்துல ஒரு நியூஸ், இந்த நியூஸ் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும்னு பாருங்க. மனித உரிமை ஆணையத்தில் பாஜக புகார் தான். நான் எந்த கட்சியுமே எடுத்துக்கல. நீ புகார் கொடுத்து அவங்க வந்து விசாரிச்சு எப்படினாலும் நடக்கட்டும், அதுல என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும். நான் இந்த அரசியல் அந்த விஷயத்துக்குள்ளே போவேணான்றேன். ஆனா எது நமக்கு கொஸ்டினா இருக்கும்? மனித உரிமை ஆணையம் அப்படின்றதே கொஸ்டினா இருக்கும். அதுல இருந்து புது தலைவர்ல இருந்து அந்த கொலிஜியத்துல இருந்து உள்ள சப்ஜெக்ட்குள்ள என்ன படிக்கிறீங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும். மைக் ஆன்ல இருக்கு, அஸ்வினி பிரியா கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. ஓகேங்க. குவாட் கூட்டமைப்பு, இதுவுமே அந்த உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும். சில ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதுல இந்த குவாட் வந்து அதிகமா விவாதிக்கப்படுற ஒரு ஆர்கனைசேஷன். கொஞ்சம் பாருங்க, குவாட் கூட்டமைப்பில் யாரெல்லாம் மெம்பர்னு பாருங்க. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். அது என்னப்பா குவாட் அப்படின்றது? ஒன்றும் இல்லைங்க, ஒரு வார்த்தை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லை, நார்கரம் அப்படின்றத குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல அவங்க ஷார்ட்டா குவாட்னு எடுத்துக்கிட்டான். குவாட்ரிலேட்ரல் அப்படின்றதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்தியா, ஜப்பான், யூஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அப்படியே இந்த வேர்ல்டு மேப்பை சும்மா ஜஸ்ட் இப்படி போடுறேன் பாருங்க. இது இந்தியாவோட ரீஜன் இருக்கும். இப்படியே இந்த கண்டினியூஷன் அப்படின்னு போயிட்டு என்ன ஆகுங்க, இங்க ஜப்பான் அப்படின்னு இருக்கும், இந்த பக்கம் யூஎஸ், இந்த பக்கம் நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட் அப்படின்னு இருக்கும், இங்க தென் அமெரிக்கா, இது பசிபிக் ஓஷன் சென்டர்ல, இங்க இந்தியன் ஓஷன் அப்படின்னு இருக்கு. அப்போ இதை அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம், நியூஸ்ல எங்க கொடுத்துருப்பாங்க, இந்தோ பசிபிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜியனை இந்தியன் ஓஷனுக்கும் பசிபிக் ஓஷனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க இப்படி ரைட் சைடு மேப் பார்த்தீங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜியன் சொல்லுவோம். அப்ப இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன்ல சைனாவுடைய ஆதிக்கம், சைனாவுடைய கொஞ்சம் அதை திமிர்த்தனன் கூட சொல்லலாம், நிறைய வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இவனை என்ன பண்ணணும், கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் எங்க போய் நின்னாலும் அவனை வந்து கவுண்டர் பண்றதுன்னா அடிக்கணும், உதைக்கணும், திட்டணும்னு அவசியம் இல்லை. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு குறுகுறுன்னு நம்ம பார்த்தாலே போதும், அவனுக்கு ஒரு மாதிரி என்ன ஆயிடும், இவன் ஏன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட் வந்துடும். ஸோ அவன் ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறான் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுவாங்க,
கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு குவாட் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை இங்க உருவாக்குறோம். குவாடுக்கு முன்னாடி இருக்க கதையை மட்டும் சொல்லிடுறேன். அப்ப இதுக்கு முன்னாடி மலபார் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று நம்ம நடத்துறோம். இந்த இந்தியன் ஓஷனை சுத்தி பசிபிக் ஓஷனுக்கு பக்கத்துல இருக்க எல்லா ரீஜனையும் சேர்த்து மலபார் அப்படின்ற ஒரு கோஸ்டல் எக்ஸசைஸ், கடற்படை பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இதுல யார் யாருங்க கலந்துக்கிட்டான்? யூஎஸ், ஜப்பான், இந்தியா, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வருஷம் ஹோஸ்ட் பண்ணுவான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல இந்த கூட்டமைப்பு இருந்துச்சு. இந்த கூட்டமைப்புல வந்து ஆஸ்திரேலியாவும் சேர்ந்துக்கப்பா. நான் இப்ப சொன்ன மாதிரி இந்தியா இங்க இந்தியன் ஓஷன்ல இருக்கான், ஜப்பான் இந்த பக்கம் சைனாவுக்கு கீழே இருப்பான், ஆல்ரெடி அமெரிக்கா பசிபிக் ஓஷனோட சைட்ல இருக்கான், ஆஸ்திரேலியா இங்க கீழே இருப்பான். இவன் 4 பேரும் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா இது ஒரு குவாட்ரிலேட்டரல் ஆகும், நாற்கர கூட்டமைப்பு ஆகும். இந்த கூட்டமைப்பு என்ன பண்ணலாம், இங்க தானே இந்த சவுத் சைனா சி, இந்தோ பசிபிக் ரீஜன்ல சைனாவோட அப்படி உலாத்தல் அதிகமா இருக்கு, இவனை நம்ம 4 பேரும் சேர்ந்துட்டோம்னா அங்கங்க இருந்து என்ன பண்ணிட்டே இருக்கலாம், கண்காணிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்றதுக்காக உருவாக்கின இந்த கூட்டமைப்பு பேர் தான் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்றான். அதை இவன் ஷார்ட்டா நான் முதல்ல சொன்ன மாதிரி குவாட் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்ப இங்க குவாடுக்குள்ள மேலும் வலுப்படுத்துறதுக்கு வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனை அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கான வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு இங்க நடக்குது. உலகளாவிய பல்வேறு சவால்களை கையாள குவாடு கூட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லி வெளியுறவு அமைச்சர்கள் செவ்வாய்க்கிழமை ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த கிழமை கணக்கெல்லாம் வேணாம். இந்த கூட்டமைப்பின் உச்சி மாநாடு இந்தியாவில் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. இதுதான் இன்னொரு முக்கியமான பாயிண்டா சொல்றேன். இதுல மெம்பர் கண்ட்ரிஸ் யாருன்னு கேட்கறது ஓகே, 4 மெம்பர்ஸ் இருக்கான். குவாட்ரிலேட்டரல்னு சொல்றத குவாடுன்னு சொல்லிட்டோம். ஓகே, அடுத்து இந்த வருஷம் அதோட அந்த உச்சி மாநாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு வருஷம் ஒரு கண்ட்ரி என்ன பண்றான், அந்த கான்ஃபரன்ஸை ஹோஸ்ட் பண்றான். இந்த வருஷம் இந்தியா அதை ஹோஸ்ட் பண்ண போறான். அப்ப எங்கு நடைபெற உள்ளது, எந்த நாடு அதை தலைமையேற்று நடத்தியது, 2025ஆம் ஆண்டு குவாடு மாநாட்டை நடத்திய நாடு எது, இந்தியா. அந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டினா எங்கேயும் நமக்கு ப்ரிலிம்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறவங்கள, குரூப் 1 டார்கெட்ல இருக்கிறவங்க மெயின்ஸோட சிலபஸ் எடுத்து பாருங்க. இன்டர்நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்டிங் இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்னு தான் சிலபஸே இருக்கும். அப்ப சர்வதேச நடவடிக்கைகள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எப்படி இந்திய அரசியலமைப்புக்கு அரசியலுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்றத கவனிக்கணும். அங்க கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு இந்த குவாட் கூட்டமைப்பை நீங்க மென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். அடுத்து இந்தியா பிரான்ஸ் கூட்டமைப்பு கூட்டு ராணுவ பயிற்சி. இந்த எக்ஸசைஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ்ல என்னென்னலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருப்பான்னு பாருங்க. இதே பிரான்ஸோட சேர்ந்து நடத்துற ஒரு பயிற்சி இருக்கு. அந்த கடைசி பேராகிராஃப் படிங்க எல்லாருமே. இந்தியா பிரான்ஸ் விமானப்படைகளுக்கு இடையேயான கருடா பயிற்சி, கடற்படைகளுக்கு இடையேயான வருணா பயிற்சி, இராணுவங்களுக்கு இடையேயான சக்தி அப்படின்ற பயிற்சி. எனக்கு இயர் கரெக்டா ஞாபகம் இல்லைங்க. ராஜஸ்தான்ல இந்த பயிற்சியை நம்ம ஒரு வருஷம் ஹோஸ்ட் பண்ணி ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த பாலைவன பகுதியில நம்ம நடத்தியிருப்போம். இந்திய பிரான்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சி ராஜஸ்தான் பாலைவன பகுதியில் நடைபெற்றது அப்படின்னு நியூஸ் இருந்துச்சு. அது அப்படியே குரூப் 2 பிரிலிம்ஸ்ல கேட்டான். இந்தியாவிற்கும் பிரான்ஸுக்கும் இடையே நடைபெறும் அந்த பயிற்சியினுடைய பெயர் என்ன அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல இல்ல எந்த பகுதியில் நடைபெற்றது அப்படின்றத வச்சு ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருந்தான். அதனால இந்த எக்ஸசைசஸ் பார்க்கும்போது யாரு 2 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன் எங்கு நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த வருஷம் இந்த எடிஷன் எங்க நடந்திருக்குன்னு பாருங்க. இந்தியா பிரான்ஸ் ராணுவங்களுக்கு இடையேயான சக்தி கூட்டுறவு பயிற்சி பிரான்சின் ஹெரால்டு மற்றும் மோன்க்ளார் மாவட்டத்தில் உள்ள அவிரயனில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கு நடைபெற்றது, அதுல 3வது பாயிண்ட் செகண்ட் ஒன் எங்கு நடைபெற்றது, என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றது. டைப்னு நான் சொல்றது இங்க ராணுவம் இருக்கு, இங்க விமானப்படை பயிற்சி கருடான்னு சொல்லிட்டாங்க, கடற்படை பயிற்சி வருணான்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது கடற்படையா விமானப்படையா அல்லது ராணுவ பயிற்சியா அப்படின்றத பாத்துக்கணும். சில நேரத்துல கோஸ்டல் எக்ஸசைஸ் கூட நடக்கும், கடற்படை பயிற்சி அப்படின்னு சொல்லுவான். அப்ப அதுக்கு பேர் என்ன? கோஸ்டல் எக்ஸசைஸ் பெரும்பாலும் இந்தியாவோட கோஸ்டல் கார்டே பண்ணுவாங்க. லோக்கல்ல இருக்க போலீஸ் கடற்படை இவங்களோட சேர்ந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்ஸசைஸும் பார்த்துக்கணும். அந்த கடலோர பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக இந்த பயிற்சி நடத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இதுக்குள்ள இருக்கு. ஒண்ணு, எந்த 2 நாடுகள் சேர்ந்து நடத்தினா, 2வது யார் இதை யாரோட சேர்ந்து நடத்திருக்கோன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த எக்ஸசைஸோட பேர் என்ன அப்படின்றது சக்தி, அது எங்க நடந்திருக்கு அப்படின்றது அவிரேனொலி, அடுத்து எந்தெந்த டைப் ஆஃப் பயிற்சி அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது 3 மட்டும் தான் இதுல கொஸ்டினா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு முறை நல்லா பார்த்துருங்க. கொஸ்டின் இருக்கலாம் குரூப் 4லயோ குரூப் 2லயோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், இது 2 தளங்கள். சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு நமக்கு ஒரு வார்த்தை இருக்கும் சிலபஸ்ல. அதுக்காக நம்ம எந்த டெக்னாலஜியோட அல்காரிதமும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதை கொஞ்சம் நல்லா பாருங்க. நீர்நிலைகளின் நிலவரம் அறிய பிரத்யேக இணையதளங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் 2 இணையதளங்களை வெளியிட்டு இருக்கிறாரு. ஒன்னு டிஎன் ரிம்ஸ் அப்படின்னு சொல்றோம், தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்சஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நம்பர் 2 தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னு சொல்றோம், டிஎன் ஸ்விப்.
இந்த 2 தான் இங்கே நியூஸ்குள்ளேயுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த இணையதளம் மூலமாக நம்ம அந்த நீர்நிலைகள், அதனுடைய நீரினுடைய தரம், அது குறித்த செயற்கைக்கோள் புகைப்படம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 வெப்சைட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். WRIMS அப்படின்றதுனுடைய எக்ஸ்பென்ஷன் என்ன, அப்புறம் TNSWIP தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்றதுனுடைய எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அது என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட், பிரதமர் மோடிக்கு கானா நாட்டின் உயரிய விருது. ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா சொல்லுங்க. ஜீவகா, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, பிரதமர் மோடிக்கு கானா நாட்டின் உயரிய விருது. ஜஸ்ட் அந்த எல்லோ ஹைலைட்டட் நேம் மட்டும் படிங்க. தி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா நேம் மட்டும் பார்த்துட்டா போதும். அந்த கானா நாட்டோட கேபிட்டல் என்ன? ஆக்ரா. இப்போ அக்ரான்றது நம்ம ஊரில் ஆக்ரான்னு சொல்கிறோம், இங்கே அக்ரான்னு ஒரு பேரில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கணுமா சார் அப்படின்னா, நீங்கள் குரூப் 4ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா அதில் வந்து சில நாடுகளோட கேபிட்டல்ஸ் கொடுத்து ஜஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுப்பான், அதனுடைய நாட்டுடன் சரியாக பொறுத்துக்குன்னு. அதெல்லாம் வந்து ரேண்டமாக சும்மா எடுத்து போட்டு வேர்ல்டு மேப்லேருந்து கேட்கறது இல்லை. இந்த மாதிரி நம்ம பிரதமரோ இல்லை நம்ம நாட்டின் தலைவர்களோ அங்கே போய் ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறாங்க, அது எந்த சிட்டியில் நடந்துச்சுன்னு அங்கே நியூஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து தான் நமக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. அப்போ அந்த கானா நாட்டினுடைய தலைநகரம் அப்படின்றது அக்ரா. அந்த நாட்டினுடைய உயரிய விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு மட்டும் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சார், இந்த கானா நாடு வந்து ஐரோப்பிய கண்ட்ரியா சார்? இல்லைங்க, ஆப்பிரிக்கனுங்க, வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன்ல வரும். தேங்க்யூ சார். ஓகேங்க. அடுத்துங்க, செகண்டரி பொல்யூட்டன்ஸ் எஸ்பெஷலி அம்மோனியம் சல்ஃபேட் கான்ஸ்டியூட் தி தேர்ட் ஆஃப் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 பொல்யூஷன் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. இது வந்து ஹிந்துவில் இருந்த நியூஸ் தான், அதனால நம்ம இந்த வெறும் நியூஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்க செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னா என்னன்னு பாருங்க. பிரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்றதுங்க டைரக்டாவே ஒரு சோர்ஸ்ல இருந்து, நீங்க வந்து இப்போ ஒரு பைக்ல வந்து புகை வருது, ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து அதுல இருந்து அந்த புகை வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. அதுல இருக்க நம்ம என்ன சொல்றோம், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இப்படின்னு சொல்ற அந்த சிங்கிள் பார்ட்டிகுலேட்ஸ் எல்லாத்தையும் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, பார்ட்டிகுலேட் மேட்டர் 10ன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த துகள்கள் அப்படின்லாம் பறந்து வருது இல்லையா, இது எல்லாத்தையுமே என்ன சொல்றோம், பிரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பிரைமரி பொல்யூட்டன்ட் எப்ப இன்னொரு ஒரு பொருளோட சேர்ந்து அது வினை புரிஞ்சு ஒரு ஆக்சைடாவோ, சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு இன்னொரு பொருளோட சேர்ந்து வினை புரிஞ்சு, அதை நீங்க எக்ஸாம்பிள் படிப்பீங்க ஸ்கூல் புக்லயோ இல்லை இதுலயோ, ஸ்மாக்னு சொல்லுவான். ஸ்மோக்கு பிளஸ் ஃபாக் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஸ்மோக் அப்படின்றது பிரைமரி பொல்யூட்டன்ட். இது என்ன ஆயிடுது, ஃபாக் அப்படின்றது இங்க இருக்கிற நம்ம வெளியில இருக்கிற அந்த பனித்துளியோட சேர்ந்து, அதுல இருக்கிற நீர்த்துளியோட சேர்ந்து அது ஒரு இன்னொரு வினைப்பொருளா மாறுது. அதை நம்ம மனுஷன் என்ன பண்ணுவான், டைரக்டா இன்டேக் பண்ணுவான். அப்ப அந்த ஒரு பிரைமரி பொல்யூட்டன்ட்டோட இன்னொரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இன்னொரு டைப் ஆஃப் அல்லது இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாறுறது தான் செகண்டரி பொல்யூட்டன்ட்னு சொல்றோம். அதுல எஸ்பெஷலி அமோனியம் சல்ஃபேட் கான்ஸ்டியூட் தேர்ட் ஆஃப் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5. அதுல வந்து 3/1 பங்கு வந்து அல்லது 3வது இடத்துல இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் பிரைமரி பொல்யூட்டன்ட், செகண்டரி பொல்யூட்டன்ட் அதுல எதெல்லாம் இருக்கு அப்படின்றத மட்டும் இந்த நியூஸை பார்த்து அப்படியே ஒரு முறை படிங்க. தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 1/3 ஆஃப் இந்தியாஸ் ஃபைன் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5. அப்போ இந்த அம்மோனியம் சல்ஃபேட் அப்படின்றதெல்லாம் இந்தியாவோட ஒட்டுமொத்த 2.5 அந்த PM 2.5 அப்படின்ற பொல்யூஷனுக்குள்ள 1/3 இருக்கு, அதான் 33% கிட்ட கவர் ஆயிருக்கு. அது அதிகமான பிரச்சனைகளையும் உருவாகிட்டு இருக்கு அப்படின்றத இங்க நமக்கு நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பிரைமரி பொல்யூட்டன், செகண்டரி பொல்யூட்டன் டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, அதுல எதெல்லாம் வரும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். அடுத்து நேஷனல் டர்மரிக் போர்டு அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நேஷனல் டர்மரிக் போர்டு ஹேஸ் ஃபார்மலி இனாகிரேட்டட் இன் நிசாமாபாத் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பாருங்க, அந்த பிளேஸ் மட்டும் பார்த்துங்க, பிளேசஸ் இன் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தேசிய அந்த மஞ்சள் வாரியம் அப்படின்றது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது, நிசாமாபாத் அப்படின்ற இடத்துல. நிசாமாபாத் எங்கெங்க இருக்கு, தெலுங்கானா. தெலுங்கானா ஸ்டேட் தெலுங்கானா. ஓகே, நிசாமாபாத்ல. ஓகேங்க, சூப்பர். அப்ப அந்த மஞ்சள் போர்டு அப்படின்றது திறந்திருக்காங்க. பிளேசஸ் இன் நியூஸ் டைரக்டா கொஸ்டின் இருக்கலாம், குரூப் 4ல குரூப் 2A பாத்துக்கோங்க. அடுத்து அலையாத்தி காடுகள் அப்படின்னு ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு பாருங்க. முதலமைச்சர் அதை பத்தி பேசியிருக்காரு. அலையாத்தி காடுகளை உருவாக்கி சாதனை, முதல்வர் பெருமிதம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம் இங்க பாருங்க, கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய டார்கெட்ஸ் இருக்கு. அந்த மிஷன்ல ஒரு பகுதியா கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் 16 லட்சம் அலையாத்தி தாவரங்கள் நட்டு 707 ஹெக்டேர் அலையாத்தி பரப்பை மீட்டுள்ளோம்னா அது கொஞ்சம் அழியிறது நிலைமையில இருந்துச்சு, அதை மறுபடியும் சரிப்படுத்தியிருக்கோம். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 1350 ஹெக்டேர் அளவுக்கு புதிய அலையாத்தி காடுகளை உருவாக்கியுள்ளோம். மேல இருக்க பாயிண்ட் கீழே இருக்க பாயிண்ட் வேற. ஒண்ணு அழிஞ்சு போற சுச்சுவேஷன்ல இருந்தது, அதை மீட்டிருக்கிறோம். இன்னொன்னு புதுசா உருவாக்கி இருக்கிறோம் திருவாரூர் மாவட்டத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நியூஸ் வச்சுக்கிட்டு நான் பக்கத்துல மாங்க்ரோவ் ஸ்டேட்டஸ் அப்படின்றத எடுத்தேன்.
இப்போ அக்கார்டிங் டு இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று 2023 வெளியிடுறாங்க. அதில் இந்தியாவோட டோட்டல் மேங்க்ரோவ் கவரேஜ் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. 4992 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியாவில் மேங்க்ரோவ் காடுகள் பரவி இருக்கு. அது இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 0.15% இருக்கு. ஓகே, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமான மேங்க்ரோவ் கவர் இருக்கு? 42% மேலே இருக்கிறதுங்க. டோட்டல் கவர் இந்த 4992 தான் நீங்கள் பார்க்கணும். அதில் 42% வெஸ்ட் பெங்கால்லையும், 23% குஜராத்லையும், அந்தமான நிக்கோபர்ல 12% இருக்கு. தமிழ்நாடு இது 4வது இடத்துல இருக்கும். இந்த லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இந்தியா சுந்தர்பன். இதெல்லாம் டைரக்டாவே பிரிலிம்ஸ்ல நிறைய முறை கேட்டுட்டா, அதை பார்த்துக்குங்க. இந்த ரிப்போர்ட் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். 2024 ஐஓசின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான், இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இவன் வழக்கமா என்ன பண்ணுவாங்க, ரெட் டேட்டா புக் அப்படின்னு ஒன்று கொடுப்பான். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, என்டேஞ்சர், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் அப்படின்னு, வல்னரபிள் அப்படின்னு உயிர்களை பிரித்து வச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐயூசிஎன் என்ன பண்ணியிருக்கான், நியூ ரிப்போர்ட் cautioning that half of the world mangrove ecosystem are at risk of collapsing. This marks the first comprehensive global assessment of mangroves by IUCN அப்படின்னு சொல்றான். IUCN 2024 மேங்க்ரோவ் ரெட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்தா, அந்த ரெட் லிஸ்ட்ல என்ன சொல்றான் பாருங்க, உலகின் ஒட்டுமொத்த மேங்க்ரோவ்ல 50% மேல அழியும் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றான். அதோடு இல்லாம இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் இதுக்குள்ள பேசுவான். தமிழ்நாட்டுல முக்கியமா தென்னிந்திய கடற்கரைகள்ல இருக்கிற இந்த மேங்க்ரோவ்ஸ் எல்லாமே கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் அப்படின்ற கேட்டகரியில வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னா மிகவும் அழியும் நிலையில இருக்கு. நாம இப்பதான் முதலமைச்சர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நாங்க ஒரு 700 ஹெக்டேருக்கு நாங்க மீட்டிருக்கோம், ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஒரு 1300 ஹெக்டேருக்கு புதுசா உருவாக்கியிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா ஐஓசிஎன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த ஈகோ சிஸ்டம், இந்த கடல் நீர் மட்ட உயர்வு, சீ லெவல் ரைசிங், இதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல தென்னிந்திய கடல் பகுதிகளில் இருக்கிற மாங்க்ரோவ்ஸை மூழ்கடிச்சிரும். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் அப்படின்றது மிக மிக அழியும் நிலையில மிக கஷ்டமான சூழல்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ ஐயூசிஎன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கான், அதுல தென்னிந்தியாவில் இருக்கிற மேங்க்ரோவ்ஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. இங்க மேல இருக்க இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல எவ்வளவு ஏரியாஸ்ல இருக்கு, எந்த ஸ்டேட் அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கான், எது வேர்ல்டு லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஃபேக்டர்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து, புதிய இந்தியாவுக்கு வானம் கூட எல்லையிலே அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருக்காருங்க. இதுல ஒரே ஒரு பாயிண்ட், அந்த எல்லோல ஹைலைட் அடிச்சிருக்க பாயிண்ட் மட்டும் பாருங்க. ஐஓசி அட்டைகள் அப்படின்னு சொல்றான். அந்த ஐஓசி அட்டைகள் அப்படின்னு அதை சொல்ல மாட்டாங்க, அது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓசிஐ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எப்படி கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பாருங்க, இது எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இந்த கேட்டகரி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 2005. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க, 2005 இருந்து த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய மூதாதையர் யாரேனும் ஒருத்தர் அம்மா வழியிலையோ அப்பா வழியிலையோ வெளிநாடுகளில் தங்கி இருந்தா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் இந்திய குடிமக்களா கருதுவோம். நீங்க அந்த நாட்டில் கூட குடியுரிமை வச்சுக்கோங்க, ஆனா நீங்க எப்போ வந்தாலும் எங்களோட குடியுரிமையை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எங்ககிட்ட என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கோ அதை நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு 3 தலைமுறைகளுக்கு அப்புறம் இதை நிறுத்திடுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, இந்த ஒரு புது நாட்டுக்கு போயிருக்காரு இல்லைங்களா, பிரதமர் மோடிக்கு ட்ரினிடாட் டெபோகாவின் உயரிய விருது, இதையும் ஒரு முறை பார்த்துக்கணும். ட்ரினிடாட் அப்படின்ற நாட்டில் கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கிற இந்திய தலைமுறையினருக்கு, 6ஆம் தலைமுறையினருக்கு இதை கொடுத்துருக்கிறார். ஜஸ்ட் அதை ஒரு முறை படிச்சு பாருங்க. இந்த ஓசிஐ கார்டு அப்படின்றத நான் பாலிட்டியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2005 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். 2015 சில அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு, அதை மெர்ஜ் பண்ணதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரதமருக்கு உயரிய விருது அப்படின்றதையும் ஒரு முறை படிச்சிருங்க. ட்ரினிடாட் டொபாகோவின் உயரிய தி ஆர்டர் ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் டொபாகோ விருது வழங்கப்பட்டுள்ளது. நேற்று ஒருத்தர் அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்தது, இன்னைக்கு ஜூலை 4ஆம் தேதி பேப்பர்ல இன்னொரு நாட்டில் இருக்கு. 2 ஃபேக்ட், ஒன்று இந்த உயரிய விருது, இன்னொன்று 6ஆம் தலைமுறையினருக்கு ஐஓசி அட்டைகள். நியூஸ் பேப்பர்ல அது ஐஓசின்னு கொடுத்துருக்கா, நீங்க ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு அதை படிக்கணும். 2யுமே ஒரு முறை படிச்சு பார்த்துருங்க. அடுத்து, காதர் மொஹிதீனுக்கு தகைசால் தமிழர் விருது. கிட்டத்தட்ட நம்ம ஜூலை 4-5 கிட்ட வந்துட்டோம். இந்த தகைசால் தமிழர் விருது அப்படின்றத ஒவ்வொரு வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் சுதந்திர தினத்தன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இங்க இருக்கு. முதல் வருஷம் 2021ஆம் வருஷத்துல சங்கரையாவுக்கும், 2022ஆம் வருஷத்துல நல்லக்கண்ணுக்கு அவர்களுக்கும், 2023ல திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களுக்கும். சொல்லுங்க. ஓகே ஓகேங்க. இந்த தகைசால் தமிழர் விருது அப்படின்றது 2021ஆம் வருஷம் கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா அவர்களுக்கும், 2022ல நல்லக்கண்ணு அவர்களுக்கும்,
2023 திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களுக்கும் 2024 காங்கிரஸ் தலைவர் குமரி ஆனந்தனுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட திமுக அரசு பொறுப்பேற்று 5 ஆண்டு இப்ப போயிட்டு இருக்கு, 5வது வருஷத்துல இருக்காங்க. இப்ப 5வது பர்சன் காதர் மொஹிதீன் அப்படின்றவருக்கு கொடுக்குறாங்க. அவர் வந்து இங்க வந்து அந்த முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சியில மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சிருப்பார். ஓகேங்களா, இந்த வாழ்நாள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்துக்காக உழைத்தமைக்காக அவருக்கு இந்த 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் அரசு கொடுக்க போறாங்க. இந்த லிஸ்ட் பாத்துக்குங்க, மேச ஃபாலோவிங்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். தகைசால் தமிழர் விருது காதர் மொஹிதீன். சார் கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா சார், அந்த 2021ல இருந்து நேம்ஸ்? ஒரே நிமிஷங்க, இங்க அப்படியே இந்த பிரசன்டிங் உங்களுக்கு தெரியுதுங்களா? பிரசன்ட் ஆகுது சார், ஜஸ்ட் நேம்ஸ் சார் 2021ல இருந்து. அப்படியே பாருங்க, இங்க அப்படியே பாருங்க, இங்க நியூஸ்லயே இருக்கு பாருங்க பக்கத்துல. சங்கரையா 2021, நான் டிக் அடிக்கிறேன் பாருங்க. ஆர் நல்லக்கண்ணு 2022, கி வீரமணி 2023, குமரி ஆனந்தன் 2024ங்க. இயர் மட்டும் போட்டுக்கோங்க, அப்படியே அங்க அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. எல்லாருக்கும் தெரியுதுங்களா? பார்க்க முடியுதுல்ல? எஸ் சார். சங்கரையா, நல்லக்கண்ணு, வீரமணி, குமரி ஆனந்தன். அண்டர்லைனும் போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்க, தேங்க்யூ. இது பாருங்க, விவசாயிகளின் வருவாயை பெருக்க ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம். ஊட்டச்சத்து வேளாண்மைனா அப்படின்னா வேளாண்மையில ஊட்டச்சத்து அப்படின்னு இல்லைங்க, அவங்களுடைய காய்கறி தேவைகளை பூர்த்தி செய்தல் மற்றும் அந்த தானியங்களை உற்பத்தி செய்வதன் மூலமா மக்களுக்கும் ஊட்டச்சத்து அளிக்கிறது. விவசாயிகளுடைய வருமானத்தையும் அதிகரிக்கலாம், ஊட்டச்சத்து விலை வழங்கக்கூடிய விளைபொருட்களை கொடுக்கறது மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது மூலமா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அப்படின்னு ஒன்று முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டத்துக்கு கீழே 15 லட்சம் காய்கறி விதை தொகுப்புகள் அப்படின்னு ஹைலைட் பண்றேங்க, அப்படியே படிச்சு பாருங்க. இது கொஷினா இருக்குமான்னு தெரியாது, என்ன ப்ரோக்ராம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம்னா என்ன அப்படின்னு சொல்ல முடியுதா பாருங்க. அக்ரிகல்ச்சர் செக்டர்ல என்னென்ன புது ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு சொல்ற மாதிரி இதையும் நம்ம சொல்றதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கலாம். 9 லட்சம் பழச்செடிகள் கொடுத்தேன் அப்படியும் முதற்கட்டமாக ஒரு 5 பயனாளிகளுக்கு அதை கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட் பாருங்க, திருவண்ணாமலை மாவட்டம் குப்பநத்தம், படவேடு ஆகிய இடங்களில் பதப்படுத்தும் இடம். அப்புறம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில், பாவூர் சத்திரம், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம், கரூர், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம், காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் இந்த சேமிப்பு கிடங்குகள் கட்டுறாங்க. இது நிறைய இடத்துல நியூஸா இருக்கும். ஒரு கிடங்கு இருக்கும், அங்க நிறைய நெல் கொள்முதல் பண்ணிருப்பாங்க, அதுல அந்த உள்ள இருக்க இடம் பார்த்தாம மூட்டைகளை வெளியே போட்டு வச்சிருப்பாங்க, அது மழையில நனைஞ்சிருச்சு அப்படின்னு பெரிய கிரிட்டிசைசேஷன் விடும். அப்ப அந்த மாதிரி இல்லாம பக்கத்துல எக்ஸ்ட்ரா ஹால்ஸ், அந்த குடோன்ஸ் வந்து கட்டி திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் அப்படின்றது அந்த நியூஸ்ல இருக்கு. ஜஸ்ட் அதை என்னன்னு படிச்சு மட்டும் பாருங்க. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. விவசாயிகளை ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய பொருட்களை விளைவிச்சு அவங்கள மார்க்கெட்டுக்கு கொடுக்க வைக்கிறது மூலமா அவங்களை அதிக லாபம் ஈட்ட வைக்கலாம். காமனா எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்க பொருட்களே இல்லாம சில பொருட்களை நோக்கி அவங்களை நகர்த்தி விடலாம் அப்படின்றதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு. அடுத்து ராக்கெட் தொழில்நுட்ப மையம் ஒப்பந்த புள்ளி கோரியது டிட்கோ அப்படின்னு பாருங்க. நம்ம இந்த முன்னாடி ககன்யான் மிஷன் பேசும்போதே நம்ம இந்த குலசேகரப்பட்டினத்தை ஜஸ்ட் எதுக்கோ மென்ஷன் பண்ணோம், அது கனெக்ட் ஆச்சா இல்லையான்ல ஏதோ ஒன்று. திருநெல்வேலி மாவட்டத்தில் மகேந்திரகிரி பேசும்போது குலசேகரப்பட்டினம் அப்படின்றதையும் பேசணும், தூத்துக்குடி மாவட்டத்தில். அப்ப நமக்கு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகர, அந்த கிரையோஜெனிக் ஃபியூவல் பத்தி பேசுறப்ப ஆமாங்க, திருநெல்வேலி மாவட்டத்தை பத்தி பேசும்போது சொன்னோம், கரெக்ட். அப்ப இங்க குலசேகரப்பட்டினத்துல என்ன பிளான்னு பாருங்க. இது அந்த பாயிண்ட் அப்படியே படிச்சு பாருங்க. நாட்டின் 2வது ராக்கெட் தளம், ஃபர்ஸ்ட் ஏவுதளம் எங்க இருக்கு? ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா. அப்புறம் செகண்ட் லான்ச்சிங் பேட எங்க கட்ட போறாங்க? குலசேகரப்பட்டினத்துல கட்ட போறாங்க. அதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் 2223 நிலத்தை அரசு கையகப்படுத்தி வழங்கியிருக்காங்க. இதுக்காக ஒரு 986 கோடி மதிப்பீட்டுல அதுக்கான ஏவுதளம் அமைக்கிறதுக்குலாம் வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப இங்க சதன்ல ஈக்வட்டாருக்கு பக்கத்துல இருந்து பொதுவாகவே ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணும்போது நமக்கு அதிகமான த்ரஸ்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபியூவல் கன்சம்ஷன்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செகண்ட் லான்ச்சிங் பேடை நம்ம இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கும் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. குலசேகரப்பட்டினத்துல நம்ம ஒரு ராக்கெட் லான்ச்சிங் பேட் கட்டுறதுனால உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த ஸ்கீம் அறிவிச்சப்பட்ட உடனே தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஸ்பேஸ் பாலிசி மூலமா தமிழ்நாட்டில இருந்து விண்வெளி ஆராய்ச்சி துறையை நோக்கியும் விண்வெளிக்கு தேவையான பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகளை உருவாக்குறதுக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொடுக்குறாங்க. அதுக்காக தூத்துக்குடி மாவட்டத்துல ராக்கெட் தொழில்நுட்ப மையம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துறதுக்காக அரசு இப்ப டெண்டர் கேட்கறாங்க. யார் வேணாலும் அதை என்ன பண்ணலாம், போயிட்டு இந்த நிறுவனத்தை நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரலாம். இங்க நமக்கு நியூஸ் வந்து ஒப்பந்த புள்ளி கோரியது தான், அதுல இருந்து அப்படியே கேட்பாங்களான்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கிராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசின்னு ஒன்று கொடுத்தாங்க 2024ல, அந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இங்க ஒரு ராக்கெட் டெக்னாலஜி சென்டர் கட்ட போறாங்க. அதுக்கு டிட்கோ வந்து
டெண்டர் கொடுத்துருக்கான். ஓகே, நியூஸ் முடிஞ்சிருச்சு. டிட்கோனா என்ன? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ டிட்கோ அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன் என்ன? 1965 இந்த ஆர்கனைசேஷனை தொடங்கியிருக்காங்க. இதையும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்னால இயர் கேட்டிருப்பாங்க பழைய கொஷின்ஸ்ல. அவர் வந்து எந்த முதலமைச்சர் காலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கூட சில இடத்துலாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கூட நீங்க பார்த்து வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். அப்போ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது 65ல யாருங்க சீஃப் மினிஸ்டர்? காமராஜரா பக்தவச்சலமா? பக்தவச்சலம். 64ல காமராஜர் கிளம்பிடுறாருங்களா? 65ல பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அப்போ பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தொடங்குறோம். இந்த டைட்டன் வாட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைட்டன் அப்படின்றது டிட்கோவும் டாட்டாவும் சேர்ந்து உருவாக்குன வாட்ச் கம்பெனி தான். டிட்கோ வந்து முதல்ல ஒரு பெரிய நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டதுன்னு சொன்னா டாட்டாவோட தான். அந்த டாட்டாவோட ஒப்பந்தம் போட்டு அவங்க உற்பத்தி பண்ண முதல் ப்ராடக்ட் அந்த வாட்ச் தான். ஓகேங்களா? அப்போ இந்த டைட்டன் வாட்ச் டிட்கோவோட முக்கியமான ப்ராடக்ட்ல ஒன்னாவும் ஓடிட்டு இருக்கோம். அப்போ இந்த டிட்கோ ஆர்கனைசேஷன் பார்த்துக்குங்க. தாட்கோ, சிட்கோ, சிப்காட்டு, இதுக்கெல்லாம் எக்ஸ்பேன்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. நியூஸ்ல பார்த்தாலே உடனே முதல்ல எக்ஸ்பேன்ஷன் பார்த்துடணும். அது எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னு பார்த்து வச்சுக்கணும். இப்போ இந்த தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி அப்படின்றதுல வேற என்னென்ன பாயிண்ட்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத ஒரு முறை எடுத்து படிங்க. மெயின்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இது அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த வாரம் நம்ம ஜூலை 5 வரைக்கும் இருக்கிற நியூஸ் பேப்பர் கண்டென்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்ல இதே மாதிரி ஜூலை 6க்கு அப்புறம் இருக்கிற நியூஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், ஆல் ஆஃப் யூ.